ஓடிவா ஓர பக்கம் ஒதுங்கலாம் மெதுவாக. பாடுமா. மாசத்துல 3 நாளும் அணைக்கணும் சுகமாக கதடிச்சான் தங்கதடி மல்லிகை பூ ராசாத்தி கையிருக்கு அவளுக்கு நமக்கு வீரப்பு அடி போடி புள்ள எல்லாம் டூப்பு ரத்தினமி முத்தம் வைக்கவா அதுக்காக பட்டணம் போய் வக்கீல் வைக்கவா தண்ணி தள்ளி வைக்கவா அதுக்காக மந்த இளப்பந்தை வைக்கவா ஓடிவா ஓட ஓயாமையா ஒரு தடவை மார்கழி மாசம் பார்த்து மாறுல குளிராச்சு ஏதுடா வம்பா போச்சு ரவு கையும் கிடையாது கதடிச்சான் தங்கதடி மல்லிகை பூ மாறப்பு கையிருக்கு காவலுக்கு வேடாம்புள்ள வீடாம்பு அடியோடி வேணாப்பு. அழைத்த விஷயம் நம்ம இடத்திற்கு நாரதர் மகாமுனி வந்திருக்கின்றார். நீங்க இளையராஜா நீங்க இவ்வளவு பெருமையா பேசிக்கும் போது நான் அப்பா கை பொண்டாட்டி வச்சவனே வா. அழைத்த விஷயம் கை பொண்டாட்டின்னு என்னன்னு உனக்கு தெரியுமா? கை கொண்டாட்டினா தெரியாது. கையிதான் ஐயா அவருக்கும் கை பொண்டாட்டி தான் போல இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும் வர சாமிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. எப்படி வாங்கணும்? அது உன் ஜவரியம். விழுந்து கவட்ல வாய் கவட்ல வாயவா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அடிக்க விடலாமா நீங்க பொம்பளைங்க கத்தப்பட்டு அடிக்க விடலாமா பிரம்மச்சாரியோட போயாச்சா காத்தோட காத்தாக பறந்தாச்சா வேணாமா சாமி வேணாமா என்ன போல பொண்ணுக்கு வேணாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அடிக்க விடலாமா என்ன சாமி சவள வாஞ்ச மாதிரி இருக்காரு. வாங்க சாமி. இந்த 52 பொண்டாட்டி வச்சிருக்கிற சவளதானே பைவாது. அதெல்லாம் கால் நேரம் கடந்துருச்சு. அதனால நான் பார்த்தேன் உண்மையிலேயே இந்த ஒரு வாரம் பாக்குறேன் இப்படி வந்து ஒரு அமைப்பு கிடைக்காது. உண்மைதானே? நீங்களும் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. இல்ல வாய்ப்பு இருக்காது. இருக்கிறத ஒண்ணு கூட இழுப்பவங்களை கூட உன்னை கொடுத்து வச்சிருக்கு ராமதாஸ். உங்களுக்கு மிந்தி போயிடுறீங்க நீங்க. அந்த முறையில பார்க்கும் பொழுது என்ன ஜோடி பொறுத்தா ஒரு நாளைக்கு உரல் பெருசா போயிடும், உலக சிறுசா போயிடும். ஆமா இன்னைக்கு உரல் உலகம் சரியா சேர்ந்துருக்கு. பார்த்தோன்னா நானும் செய்யறேன், ஆசீர்வாதம் செய்யறேன். பார்த்தோன்னு செய்யறேன். எப்படி இந்தா நான் வாரேன் புதுப்பாய் போடு ஒரு பெரிய மனுஷன் பாரு. நீங்க பாருங்க, அவ தப்பா பாருங்க. நீங்க பாருங்க. நான் வரேன் வாய் போடுங்க. அப்படி இல்லையா? நான் வாரேன் புதுப்பாய் போடு நாள் தோறும் இளநீரோடு கையோடு சேர்த்தணைக்க கட்டில் வரை கண்ணடிச்சு ஆத்தோடு போவது போல் ஆசையில நீச்சடிச்சு நீ வாடி செல்ல குட்டி நான் தூக்கும் வெள்ள கட்டி கைகள் அல்ல கண்கள் உன்னை தேடுது அடுக்கு மல்லிகை துடிக்குது துடி துடிக்குது மனம் துடி துடிக்குது உன்னை தொட்டா போதும் சொற்கொலகம் தன்னால் வரும். உன்னை தொட்டா போதும் சொற்கொலகம் முன்னாடும். அட ஆளாகி நாளாச்சு வந்தால் என்ன அடுக்கு மல்லிகை ஆள் மிடிக்குது 2 தோல் துடிக்குது துடி துடிக்குது. மாம்பூவே இளம்பூ காற்றே மார்போடு என்னை தாளாட்டு மாம்பூவே இளம்பூ காற்றே மார்போடு என்னை தாளாட்டு தீராத ஆசை வச்சு அங்கே இரு கண்ணை வச்சு இல்லானா பாட்டு பாடி பொண்ணு ஒண்ணு இங்கிரு நீ வாடி முள்ள முட்டு நான் தேடும் காதல் சிட்டு கைகள் அல்ல கண்கள் உன்னை தேடுது அடுக்கு மல்லிகை மனம் துடி துடிக்குது உன்னை தொட்டா போதும் சொற்கொலகம் உன்னாடாடும் உன்னை தொட்டா போதும் சொற்கொலகம் உன்னாடாடும் அட ஆளாகி நாளாச்சு வந்தாள் என்ன அடுக்கு மல்லிகை இது ஆள் துடிக்குது 2 தோல் துடிக்குது மனம் துடி துடிக்குது. அடுத்து காவல் இருக்கு என் தங்கை வள்ளி. அழைத்துட்டு வாருங்கள். அம்மா தங்கச்சி வாங்க மாடு செனக்கு தெரியுது. ஊசிக்கு பிறந்த மாடு பிடித்தங்க அம்மா
மாந்தா வடக்கால போகும் காட்டி நாள்தோறும் நான்தா உனக்காக தூவிட்டேன் தினமாகி போல் நீ வந்தால் இங்கு சுகமாகும் எப்போதும் அது லயமாகும் ஒரு நாள் பார்த்து கூட வேண்டும் மாலை போட வேண்டும் சிலு சிலு சிலுவின்னு காத்து பக்கம் வர வர முறுக்குது நாட்டு புது புது வரிகளை போட்டு அது படிக்கிற பருவத்து பாட்டு எங்கேயும் கொழுப்பை தேடி போகாத மாமா நாள் பார்த்து பரிசம் போடு நாளாச்சு மாமா என்ன நீ காதல் பண்ணு அதுதான் உன் வீட்டுல. பன்னாட்டு பூயா என்று விடமாட்டியால் நான் பூசும் மஞ்சள் நீதானே நீ பூசும் சோப்பு நான் தானே பொதுவான காட்டு மாமா பேசாம பாட்டலாம் சிலு சிலு சிலுவின்னு காத்து பக்கம் வர வர முறுக்குது நாட்டு புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து அம்மா தங்கையே அண்ணே நம்ம இடத்திற்கு நாரதர் மகாமுனிவர் வந்திருக்கின்றாரா நாரத மகரிஷி அவரேதான் நம்மினாடி வந்திருக்காரா அவரேதான். அழைத்து வாருங்கள் பார்க்கலாம் சுவாமியே நாராயணா. மகரிஷி தவ மகரிஷியே மகரிஷியே தவ மகரிஷியே மகரிஜி தவ மகரிஜி மகரிஷி தவ மகரிஷி உயர்ந்தவ நாரத மகரிஷி மகரிஷி தவ மகரிஷி உயர்ந்தவ நாரத மகரிஷி அருள் தர வேண்டும் மகரிஷியே பதமல்லர் பணிந்தோம் மகரிஷியே மகரிஷி தவ மகரிஷியே உயர்ந்தவ நாரத மகரிஷி மகனே மகரிஜி கல்லை மகள் சுடனே மகரிஜி கரியவர் புகழை மகரிஜி ஆடுதின பாடும் மகரிஜி மகரிஷியே தவ மகரிஷியே உயர்ந்தவ நாரத மகரிஷியே வேதம் புகழும் மகரிஜி கீதம் பாடும் மகரிஜி நான் மறை போட்டும் மகரிஜி நாரண பேரனே மகரிஜி மகரிஷியே தவ மகரிஷியே உயர்ந்தவ நாரத மகரிஷியே ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழானாலும் உண்பதே அமுதமாகும் முப்பழமுடு பாலெண்ணம் முகங்கெடுத்துடுவாராயின் கப்பிய பசி கடும் பசி ஆகுமே உள்ளத்தில் அன்போடு யார் கொடுக்குற கூழை வாங்கி குடித்தாலும் பசி அடங்கும் ஆனால் உள்ளத்தில் அன்பில்லாமல் கிடைக்கிற பால் பணமானது பசியை போக்காது அந்த தன்மையில் ஒப்புடன் முகம் மலர்ந்து உள்ளன்போடு வரவேற்று வணங்கிய தாயே கம்பன் கண்ட சீதையைப் போல் கற்புமிகு கண்மணியே உன்னை வாழ்த்துவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த முறையில் புகழ் கல்வி ஆற்றல் பொறுமை வெற்றி நன்மக்கள் பொன்னழிவு ஆய்வு நன்னுரிமை துணிவு நோயின்மை நுகர்ச்சி புரண்டக்கூடிய 16 செல்வத்தை பெற்று மாதம் 10 உண்டாகட்டும் என்ற நிலைமையில் மா என்றால் மகாலட்சுமி சம்பத்துனா செல்வம் மகாலட்சுமியோட அருள்னால பல செல்வத்தை பெற்று நீ வாழணும் அந்த முறையில் கொண்டிக்காலுடைய உத்தரவு வந்துருச்சு அந்த முறையில் கால நேரம் கூடியிருக்கிற முறையில் சிறப்பாக உங்கள்கிட்ட நான் கேட்குறது எப்படி கேட்குறேன்னா வாழ்த்தணும் உங்களை வாழ்த்ததுனால நானும் வாழ்த்த வேண்டிய அற்புதத்தில் பார்க்கும் பொழுது கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே கலை மகளே நீ வாழ்கவே கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் கலை உண்டாகவே கலைவரசி நீ வாழ்கவே அவனே இணைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே கலையரசி நீ வாழ்கவே கலைமகளே நீ வாழ்கவே ஆயிரம் காலமே வாழவே திருமணம் ஆயிரம் காலமே வாழவே திருமணம் கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே கலைமகளே நீ வாழ்கவே எழில் வானமெங்கும் பல வண்ண மேகம்
செய்யும் என்றால் அறியாத உள்ளம் அது தெய்வம் என்றால் மாலை நீ கட்டி வைத்து கொண்டு வந்த வேளை இங்கு பொட்டு வைத்து இங்கு வந்த காலை நீ எண்ணியதும் இல்லை எம்மானாலை கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டாகவே களமகளே நீ வாழ்கவே அவனே இணைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே கலையரசி நீ வாழ்கவே. அன்பு மழை சொரிந்து அடியார்கள் வரவேற்று அமுதமொழியால் உரையாடும் நங்கையே நான் ஒரு பெரியவன் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றேன். வந்தவுடனே போட்டேன் கணக்கில் ஏற்படக்கூடாது பிணக்கு நல்லது நடக்க வேண்டும் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் நமக்கு அழகாய் பாடுகிறாய் பண்டு நல்ல விதமாக பேசுகிறாய் விண்டு இதை கண்டு உன்னிடத்தில் சில உரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளாமல் ஆசைப்படுகின்றேன். அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் அஷ்டமா சித்துக்களை கற்றிருந்தாலும் உன்னிடத்தில் சில உரங்களை நான் கேட்டாலும் எப்படி கேட்கும் பொழுது வந்து வெளி இப்போதே ஞான நிலை தம்பி ஏத்துக்கமா அந்த மைக்க குறைச்சிருங்க. ஞான நிலைதான் உணர்ந்த சுவாமி என் நாடு மலை நாடு பூமி ஞான நிலைதான் உண்ட சுவாமி 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 ஞான நிலைதான் உண்ட சுவாமி 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 செல்வமாகிய நாடனை கேட்டீர்கள். பட்டத்து மற்றும் நற்றவத்தை நாடுவாருக்கு ஒற்றை இடமை விளங்கு வள்ளுவ மலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு சொந்தக்காரி நான் தாங்க. என் நாடு தொண்டை நாடு. அது மட்டுமல்ல முல்லையும் குறிச்சியும் முறையிட்டிருந்து நல்லியால் பழித்து நடங்கு துயரத்து பாலை என்பதில் வடிவும் கொள்ளும் ஐந்தளமாகிய பாலை முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி என்று சொல்வார்கள். இதில் குறிஞ்சி நிலைமை நிலமாகும். அது மட்டுமல்லங்க மேற்கே பவளமலை வேங்கட மேற்வடக்காம் ஆறுக்குரிய நிகழக்காம் தெற்கே பிடாகமா திங்கள் 20 காதமா ஒரு காதத்துக்கு 10 மைல் 20 காதத்துக்கு 20 10 200 மைல் சுற்றளவு தூரம் இருந்துட்டாலும் ஏசாடி என்று சொல்லக்கூடிய மூளையில திணை விதைச்சு வச்சிருக்கோம். ஆக நாடு தொண்டை நாடு. ஊரு சிற்றூர் நீளமா குறிச்சி நிலம். தந்தை பேரை நம்பி தலைவன் தாய் பேரை நங்கை மோகனி எனது பேரை வள்ளி. எனது பேர் வள்ளி அப்படின்னா எனக்கு எத்தனையோ பேர் உண்டு. ஏன்னா காரண பெயர் கருத்து பெயர் தத்துவ பெயர் தத்துவ இடப்பெயர் பூர்வீக பெயர் நடப்பு பெயர் என்று சொல்லக்கூடியது. இப்போ காரண பெயர் எடுத்துக்கோங்க கடக வெங்கை பூங்குரத்தியால்னு வாங்க. கருத்து பெயர் அப்படின்னா வெங்கை கரிசின்னு சொல்லுவாங்க. தத்துவ பெயர் அப்படின்னா பசுங்கிளியால்னு வாங்க. தத்துவ இடப்பெயர் அப்படின்னா விழிமலர்னு வாங்க. பூர்வீக பெயர் அப்படின்னா சுந்தர வள்ளின்னு சொல்லுவாங்க. ஆக நடப்பு பெயரோ வள்ளி. வந்தது நோக்கம் காவல். அமைத்திருப்பது பரன். அடைந்திருப்பது பருவம். இதை என்னை பற்றி முழு விவரம். வந்த உடனே அருமையான வாழ்த்து பெருமையாக இருந்தது. மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்தது. அதே சமயத்தில் முறையான பாடலும் பாடுனீங்க. கதைப்பாடல் சுவாமிகள் பாடல் வண்டு வெள்ளி கற்கண்டை மொழிமாதே நீ வாழ்ந்திருக்கக்கூடிய நாடு சொல்கோதேன்னு முறையான பாடலை பாடினீங்க. மிக்க மகிழ்ச்சி. இருந்துட்டாலும் கல்வி கடைகளை தொடுக்கவான்ற இடத்துல நிற்கிறீங்க. வாங்க என்ன கேட்க போகிறீங்க என்ன பேச போகிறீங்க? என்கிட்ட பேசலாம் ரொம்ப பக்குவமாக பேசணும் ரொம்ப கவனமாக பேசணும். நான்லாம் எச்சரிக்கை கொடுக்குறவன். பார்த்து கவனமாக பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் முறையாக போனீங்கன்னா கண்டிப்பாக நான் முறையாக வருவேன். முறை தவறிட்டீங்கன்னா அப்புறம் கலையரசு இப்படி பேசி விட்டாலேன்னு வருத்தப்படக்கூடாது. சரிங்களா? வாங்க. ஒரு கண்ணாடியுடைய தன்மை என்ன அப்படின்னா எதையுமே பிரதிபலிக்கக்கூடியது. கண்ணாடியுடைய தன்மை எதையும் பிரதிபலிக்கக்கூடியது. ஏன்னா கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம போய் நின்று சிரிச்சோம்னா அது நம்மளை பார்த்து சிரிக்கும். கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம அழுது அப்படின்னா அது நம்மளை பார்த்து அழுகும். ஆனால் கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம முறைச்சிட்டோம்னு வைங்களே திருப்பிக்கிட்டு முறைக்காமல் போகாது. பேசுங்க. என்ன பேச போகிறீங்க? ஓரறி உள்ளது மரம் செடி கொடி, ஈரறி உள்ளது புழு பூச்சிகள், 3 அறிவு உள்ளது நீர்வாழ் பிராணிகள், 4 அறிவு உள்ளது பறவைகள், 5 அறிவு உள்ளது மிருகங்கள், 6வது அறிவு மனிதர்களுக்கு பகுத்தறிவு. பகுத்தறிவு எதுக்கு? எதையுமே பகுத்து ஆராயக்கூடிய அறிவு பகுத்தறிவு. ஏன்னா
இந்த இடத்துல எதை பேசுகிறோம் தெரிந்ததை விட எதை பேசக்கூடாதுன்னு தெரிந்தவர் தான் அறிவாளி. சிற்றறிவு, நுண்ணறிவு, கேளறிவு, கேளறிவு, பகுத்தறிவு. அப்படி எதான் பேசணும்னு ஒரு கணக்கு இருக்குது. எதை வேணாலும் பேசிடலாமா? அதே காட்டிலும் மனிதர்களுக்கு 6 அறிவு அப்படின்னா 7வது அறிவு ஓரறிவு கூட அப்படின்னா உங்களை போன்ற முனிவர்களுக்கு, உங்களை போன்ற ஞானிகளுக்கு, உங்களை போன்ற சித்தர்களுக்கு, உங்களை போன்ற ரிஷிகளுக்குன்னு இருக்காங்க. இப்போ பாருங்களேன், மனிதர்களை காட்டு ஓரறிவு கூட அப்படின்னா 7வது அறிவு உங்களை போன்ற முனிவர்களுக்கு. உங்களுக்கு 7 அறிவு தான். 8வது அறிவு இறை அறிவு, இறைவனுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அறிவாளி அறிவாளிங்க தான் 3 பாதை, அறிவாளி முட்டாளுங்க தான் 2 பாதை, முட்டாளுங்க தான் ஒரே பாதைன்னு இருக்காங்க. நீங்கள் எப்படி பேச போறீங்க? வள்ளுவர் பிறந்தவே அழகாக சொல்லி வச்சிருக்காரு. யாகாவா ராயினும் நாகாக்கா காவாக்கள் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு. நம்ம பேசக்கூடிய வார்த்தை கூட தவறாக கொடுத்துடக்கூடாது. இந்த நாவினை உள்ளிழுத்து பேசணும். அப்படி தவறாக கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா சொல் குற்றத்திற்கு ஆளாகும். அதுக்கு தான் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. இனிமையான சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்களை ஏன் பேசணும்? ஒரு மரத்தில் பழங்கள் இருக்குன்னா பழங்களை விட்டுவிட்டு போய் காயை பறித்து சாப்பிட்ட கதையாக போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று சொல்லியிருக்காங்க, தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட வேண்டும். நெல்லை கொட்டினா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ளவே முடியாது. ஆக பசித்திரு தனித்திரு வெளித்திரு பானா தானா வீணா பணிவன் வந்தால் தான் பதவி வரும். ஒரு பெண்ணுக்கு பணிவு மட்டும் போதுமா? துணிவு முக்கியம். அந்த துணிவாற்றல் என்கிட்ட எப்பொழுதுமே அதிகமாகவே இருக்கும். பேசுங்க, என்ன பேச போறீங்க, என்ன கேட்க போறீங்க, கேளுங்க பார்ப்போம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு முவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்க தமிழ் 3 தான்னு தமிழுக்கு உரிய பாணியில சிறப்பு செஞ்சாலும் எப்படின்னா, ஒருவர் பேசுவதை ஒருவர் கேட்டு பேசுவது விவாதம், ஒருவரே பேசிக்கொண்டிருப்பது பிடிவாதம், ஒருவரையும் பேச விடாமல் செய்வது விதண்டாவாதம். அந்த தன்மையில் நான் ஒன்றுமே இன்னும் ஆரம்பிக்கல, பேசலை. அதுக்குள்ள உனக்கே உள்ள பாணியில் ஒரு சிறப்பான தீயினால் சுட்டவன் உள்ளாரும் நாவினால் சுட்டவன் சொன்னேன். அதே போலதான் என்னன்னா, கூந்தல் மயில் சிக்கலாரும் மயிருங்க பேழைதலும் அங்க மணலாரும் பைங்கல் பிணனாரும் சொன்னாங்க. அது போலதான் அத்தி மலரும் வெள்ளையாக்கு போல். அந்த ஒரு குரல் சொன்னீங்கல்ல சாமி, ஒண்ணுமில்ல, குரல் சொன்னீங்கல்ல, அந்த குரலுக்கு என்ன பொருள் தெரியுமா? எந்த பொருள் வந்து சொன்னீங்கல்ல? அத்தி மலரும், அதுதானே. அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்கல்ல, கூந்தல் மயிர் சிக்கலாரும் மயிருங்க பேழைதலும் அங்க மணலாரும் பைங்கல் பிணனாரும். உலகத்திலே நீங்க சொன்ன மாதிரி நல்ல சொற்கள், நல்ல காரியமே நடந்துடாது, எல்லாத்துலேயுமே கெடுதல் இருக்கு. அதே போல அங்க மணலாரும் உடம்புல கெட்ட நீர் இல்லாமல் உடம்புல அது அங்க மணலாரும் பைங்களால பிணறாரும். பைங்களான உலகத்தில் பிணத்துக்கு சமமான உடம்பு தான் இருக்குங்கிறத சொல்லுது அந்த இது. குரல் கிடையாது, அது விவேக சிந்தாமணியில் உள்ளது. அது விவேக சிந்தாமணி 2 வரியில கவி முடிச்சிட்டாங்களா? இருமா, எது இல்ல விவேக சிந்தாமணின்றீங்களா 2 வரியில முடிச்சிட்டாங்களா? இப்ப 2 வரி சொல்லலையே, அதுதான் கேட்குறேன். கூந்தல் மயில் சிக்கலாரும் மயிரங்க பேழைதலும் அங்க மணலாரும் பைங்களால பிணனாரும் சொன்னேன் நான். புரியுதா உனக்கு? இப்ப 2 வரியில முடிச்சிருக்கா? 2 வரியில முடிச்சு நிப்பாட்டமோ? நான் கூட இல்ல அதான் சந்தேகம் என்ன தான் சொன்னேன்ல. அத்தி மலரும் வெள்ளையாக்கு போல் காற்றினாடும். நான் பேசிக்கிறேம்மா, நான் பேச விட்டு பேசு. இப்ப கேட்டது சரிதான். இப்ப நீ பேசுறதுக்கு நான் தனியா இருந்தல. இதுதான் எப்படின்னா, அறிவாளி என்பது ஒருவர் பேச விட்டு அது இறுதியில் முடிவு பார்ப்பதான் சரிது. அந்த முறையில் நீ சிறப்பான கேட்டிருக்க. நான் இந்த கால நேரத்தை அனுசரித்து நான் செய்ய வேண்டியது இருக்கு. இந்த எப்படின்னா, ராஜபாட்டு ரெடி ஆகிட்டார், சொல்லி விட்டுட்டார். அதனால மக்களுக்கு ஒரு குறுகிய விஷயம்னாலும் கொஞ்சம் சிறப்பாக அதை மட்டும் அந்த நல்ல விஷயம் போனாலும் பேசினாலும் 2 கருத்துக்களை 4 விஷயம் பேசினாலும் நல்ல விஷயத்தை பேசிட்டு போயிருக்கேன். நான் சொல்றேன், இருக்கிற நேரத்துக்குள்ள நல்ல விஷயத்தை பேசிட்டு போதான் பேசுறேன், நான் பேசிக்கிறேன். அதே போலதான் நீ சொன்ன நாட்டை கேட்டேன். நான் உங்க நாட்டை பத்தி வேற என்ன கேட்டேன்? நாடு அதுக்குள்ள கண்ணாடி எரிஞ்சா முன்னாடி பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லையே. நான் யாரு? ஒரு கேள்விக்கு எத்தனை பதில் இருக்கு? சொட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, உற்றார் தூரத்து விடை, உறவது கூறுவிடை, இன மொழி விடை 8 இருக்கு. அப்ப பதில் அறிவு வினாங்கிறது 6. அறிவினா, அறியா வினா, ஐய வினா, புலல் வினா, குடை வினா, ஏவல் வினா. அந்த 6 இதுக்கு 8 வகையான பதிலை சொல்லணும்னு சொன்னாங்க. அதுபோல நான் பதில் சொன்னேன். உங்க நாட்டை பத்தி தான் கேட்டேன், வேற என்னும் கேட்கல. நாடு நல்ல புது நாடு, நாடிலம் போட்டு நாடு, நல்லவர்கள் வாழ்ந்த நாடு, பண்புள்ள நாடு, பாசம் நேசம் கொண்ட நாடு, இயற்கை வளம் கொண்ட நாடு, இறைவனை வணங்கும் உங்க தொண்டை நாடுன்னு உங்க தொண்டை நாடு உள்ள சிறப்பை தான் நான் சொன்னேன். அதுபோலதான் படிச்சு கெட்டவன் இருக்கான், ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கு அர்ப்பணின்னா. அதே போல எப்படின்னா, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், வித்தக கல்வி பணப்பழக்கம், நட்பும் தயவும் பிறகு குணம்னு சொன்னாங்க. படிக்கிறது அதான் காசு இருந்தால் அள்ளிக்கொடு, கல்வி இருந்தால் சொல்லிக் கொடுன்னு சொன்னேன். ஒருத்தன் படிச்சுக்கிட்டா
அவனையும் காப்பாற்றும், அவன் வீட்டையும் காப்பாற்றும், இந்த நாட்டையும் காப்பாற்றும் என்பது கல்விக்கு இருக்கு. கற்றவனுக்கு கன்ற இடமெல்லாம் சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த முறையில் அதான் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக, கற்க வேண்டிய நூல்களை பிழை இல்லாமல் கற்கணும், கற்றபடி வாழ்க்கையில் நடந்து காட்டணும். அதான் கேட்டில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. என்ன பொருள்? ஒருவனுக்கு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, ஒருவனுக்கு நல்ல நேரம் இருக்கும் தொட்டிக்கு பொன் பொருள் வீடு வாசல் செல்வம் எல்லாம் இருக்கும். அந்த நல்ல நேரம் அவனை விட்டு போயிட்டான்னாக அவனை விட்டு செல்வம் பொருள்லாம் வெளியே போயிடும். ஆனால் என்ன இருக்கு? அந்த கல்வி மட்டும் அவன்கிட்ட எப்போ நிலச்சி நிற்கி. அதுபோல தான் முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்தில் அகநக நட்பது நட்பு. அப்படி நட்புக்கு இலக்கணத்தை யாருன்னு பார்த்தோம்னா, ராமாயணத்தில் ராமனும் குகனும், ராமனும் ஆஞ்சநேயரும், மகாபாரதத்தில் எடுத்துட்டோம்னா கர்ணனும் துரியோதனனும், அதே போல் பாரியும் கபிலரும் குசேலரும் கண்ணனும் போல பிசுராந்திரியன் சோழ சக்கரவர்த்தியும் போல இந்த இடத்துல நட்பு பாராட்டி நட்புக்கான இலக்கணத்தை ஒன்றை நான் எடுத்துரைக்கணும் வந்தேன். அதுபோல் நீங்கள் சொன்னீங்க நாட்டை பற்றி, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேதம் உடைத்து, உங்கள் தொண்டை நாடு சான்றோடைத்துன்னு சொன்னீங்க. உண்மைதான். இன்னைக்கு உங்கள் சான்றோடு நினைச்சு பிறக்கும் போதே கவிபாட நாடு எடு. உங்க தொண்டை நாடு 7 பேர். 6 அவ்வை ஒவ்வை உளிவை அதிகமான் கபிலர் திருவள்ளுவர் உட்பட 7 பேர். ஆக 7 பேர் மறந்த நாடு தொண்டை நாடு. என்ன சொல்ல வரீங்க? என்ன பேச போறீங்க? என்ன கேட்க போறீங்க? நீ என்ன பேசுறப்ப? என்ன சித்தம் போக்கு சிவமுக்கு சத்தம் போடான்னு சொல்லுவாங்க, பேசக்கூடாது. நீ என்ன பேசுற? நீ நாலு கண்ணாடியை பாரு, முன்னாடி பாரு, நான் இப்படி அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை பேசுறேன். நான் கருத்தா சொல்லிட்டு இருங்க. இப்ப நான் கருத்து சொல்லாம நான் என்ன ஆளுமா டோலுமான்னு பாட்டு படிச்சுட்டு இருந்தேன். அப்ப நான் அதை தான் சொல்லிட்டு என்ன பேசுறீங்க? இங்க பேச பேசு. என்ன சித்தன் போக்கு சிவன் போக்கு சத்தம் போட்டா சரி. இது என்ன வசனம்? இது என்ன வசனம் கேக்குறேன்? நீ சத்தம் போட்டு பேச சபைக்கு வரமா? இருமா பேசு. என்ன பேச விட்டு பேசு. என்ன பட்டிமன்றமா நடக்குது? எனக்கு ஒரு மணி நீ பேசுறியமா? அறிவு இருக்கா? முதல்ல கதை பாட்டு பாடுன்னு சொன்னேன். கதை பாட்டு தப்பு திண்டு புத்தியா ஒத்தி வச்சிட்டு பேசிட்டு. அப்படியா? என்னையா பெரிய ஆளு? நீ என்ன பெரிய ஆளு? என்னையா பெரிய ஆளு? வெட்டு முண்டா துண்டு முடி மாட்டே பேசுறேன். ஏய் சவுண்ட சத்தமல போடாத. ஒரு விஷயம் தெரியுமா? அப்படியா? அதட்டி பேசி அம்பலகாரம் மட்டும் என்கிட்ட ஒருபோதும் நீர் வாங்க முடியாது. முச்சி குத்துறால முடிச்சுக்கு மேல போகாது. நெருஞ்சி புல்லு. ஒரு விஷயம் தெரியுமா? அப்படியா? கூற மேல ஏறி இவனுக்கு கோழியா பிடிக்க தெரியாது. அப்படியா? இவனுக்கு கூற மேல ஏறி இவனுக்கு கோழி பிடிக்க தெரியாது. கதை பேசுற சாட பேசுற. பின்னாடி வர பட்டாசி. ரியாமதா. என்ன சத்தம் போடுற? ஏய் சாமி. கோரி ராஜா. ஏய் கலை புடிச்சு டர்ரன்னு கிழிச்சு போடுவீங்க. யார் ரெண்டா கிழிச்சு கோரி விடுறீங்க. எங்க டால போய் பேசுறீங்க. என்னோட பேச்சல ரொம்ப கவனமா பேசணும். இத சொல்லாத. ஏன்டே பேசுறீங்க? நீ எல்லாம் ஒரு விஷயம் எனக்கு வந்தோற நான் பெரிய ஆளு கண்ணாடி. என்ன பெரிய ஆளுன்னு சொல்லுனா? அப்படியா? கொஞ்சமாவது என்ன பேசுறேன்னு முத கேட்டு பேசு. நான் பெரிய ஆளு இந்த இடத்துல சொல்றேனா? அப்படியா? ஒரு கண்ணாடியோட தன்மை என்ன? சரிக்கு அழுதா அழுகும். நம்ம முறைச்சோம்னா பாத்து. சரி. ஏன்னா நீங்க முறையா பேசுங்க, நான் முறையா பேசுங்க. முறையா தான பேசிக்கிட்டு இருக்கேன். முறையா போனி அப்படிதான் நான் சொன்னேன். ஏன்னா இந்த இடத்துல தவறா ஒரு வார்த்தை பேசுறேனா? இப்ப சொன்னே நீ. அப்புறம் சித்தன் பாக்க சிவன் பாக்க சத்தம் போட்டாச்சுனா ஓங்கி அடிக்காத. இதென்ன ஓங்கி அடிக்காத? அப்ப நீங்க என்ன ஓங்கி அடிக்காத? ஓங்கி அடிச்சு நீ அம்பலாரப்பட்ட நீ கம்பனுக்கு கடிக்காச்சார் கொடுத்தவங்களா நீங்க? ஆமா, பெரிய ஒட்ட குத்துறற ஒட்டிக்கிட்டு பிறந்தது. அப்படியா? வரு இப்ப தான் பின்னாடி வரும் புரட்டாசி. நான் இப்ப உன்கிட்ட கேக்குறேன் இருமா. அரமரமோ ரெண்டா நினைக்கேன். யார் அந்த ஆளு? விளங்காத ஆளை கூட்டிட்டு வந்து. விளங்காதாளா? ஒரு விஷயம் என்ன? அப்படி விளங்காத சிரிக்கிக்கு விடிய விடிய சோசியம் பார்த்தாங்களா ஒருத்தன் போய்? ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இவனே முட்டா பையன். சரி. முட்டா பையன். அதுல சர்வ முட்டா பையன். சரி. முட்டா பையன்ல முட்டா பையன்ட்ட போய் கதை இல்லையா? ஆமா கதை தான். சரி. பழமொழி சொல்லுவாங்க, வந்து அறிவாளியா இருந்தா அவனுக்கு தெரியும். சரி. சர்வ முட்டா பையன்ட்ட போய் நம்ம நல்ல விஷயத்தை சொன்னோம்னா 300 விஷயம் சொல்லவா? இரியா பேச விடுங்க. பப்பு டான்ஸா இல்ல கேக்குறேன். நல்ல விஷயத்தை பேசணும் தேவையில்ல. முட்டா பையன்ட்ட நல்ல விஷயத்தை ஒரு பெண்ணுக்கு முட்டுனா 300 விஷயத்தை நல்ல விஷயத்தை சொன்னா அவன் புத்தியில எட்டாது. சரி. நான் நல்ல விஷயம் பேச நினைக்கிறேன். ஒரே அடி அடிச்சு விடு. அடி வாயத்தற அடிச்சு விடு. வாயத்தறியா அடிச்சு விடு. வாய முடியும். ஆளுங்க தோல் நாரதர் குடி நாரதர் முகர கட்டி வெள்ளிய கூட்டி வந்து பேசிக்கிறேன். நான் வர்ற நாரதர்ல அப்படி சண்டியர்த்தனம் பண்றா நாடகமா வள்ளி ஊர சண்டியர்த்தனம் பண்ணுங்க. நாரதர் சும்மாவா? என்ன கேட்க போறீங்க? அப்படியா? என்ன கேட்க போறீங்க? அரமரம் என்ன நடக்கு? மரம் முதல்ல கிண்டரமாகும். மலை மோதுனா மலை மோதுனா மலையும் மோதினால் தீப்பறி பறக்கும். தேங்காயும் கல்லு மோதினால் தேங்காய் உடையும். வாசி என்ன வரும்? வாசினா சிவா என்று. காமுரு முருகான்னு வரும். ராம தாசினா சீதான்னு வரும். தபத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குலத்துக்கு மூவர், சபத்துக்கு நால்வர், சகலத்துக்கு மைவர். சுவைகள் 6, சுரங்கள் 7, திக்குகள் 8, கிரகங்கள் 9, பசி வந்தா 10 மறந்தோடு. அது என்னன்னா மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாமை, பெண்மை, பசி வந்தா 10 மறந்துடும். அதே போல தந்தை பேர் என்னமா?
தந்தை பெயர் நம்பித்தலைவன். தாயின் பெயர் நங்கை மோகினி. உனது பெயர் வள்ளி. வந்திருப்பது காவல். அமைத்திருப்பது பரன். வணங்குவது முருகக்கடவுள். பேசுவது தமிழ் மொழி. தமிழ் தானே? ஆமா. அப்பேற்பட்ட தமிழ் நீ சிறப்பா கொடுத்திருக்கீல. சரி. அது போல உன்ட நான் கேள்வியா கேக்குறேன். என்ன கேக்குறேன்னா முறையான தமிழ் இருக்கு. சரி. சூடாமணி நீங்க எழுதின ஒரு தமிழ் வார்த்தைக்கு 72 அர்த்தம் இருக்கு. அது போல இப்ப நான் கேக்குறேன், நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்கல்ல? ஆமா. எந்த காவலுக்கு? இதுக்கு முன்னாடி 6 காவலுக்கு வந்திருக்கா? காவலுக்கு வந்திருக்காங்க. ஆமா, காவலுக்கு வந்திருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த நிலத்துக்கு வந்தாங்களா? காவலுக்கு எந்த நிலத்துக்கு வந்தாங்கன்னு கேக்குறேன் நான். அதாவது காவலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த இடம் வந்து முருகபெருமானுக்கு சொந்தமான இடம். சரி. குறிஞ்சி நிலம். சரி. வந்திருக்காங்க அப்படின்னா இங்க நான் வந்திருக்கேன். இதற்கு முன்பதாக இங்க யாரும் வர கிடையாது. வந்திருக்காங்கன்னா அவங்க வந்தது வேற நிலம், முல்லை நிலம். முல்லை நிலத்திற்கு காவலுக்கு வந்திருக்காங்க ஒரு பெண்மணியாகப்பட்டவங்க. வேற என்ன கேக்குறீங்க? ஓட்டதான் கேட்டேன் நான். இப்ப அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நிலத்துக்கு வரல, முல்லை நிலத்துக்கு வந்திருக்காங்க ஒரு பெண்மணி வந்திருக்காங்கன்னு. ஆமா. ஆமாண்ணா. அது யாருன்னு கேக்குறீங்களா? செஞ்சி லட்சுமிங்கிற செஞ்சி லட்சுமி எங்க அத்தை தான் சொல்லியிருக்கேன். ஆமா, அத்தை தான் செஞ்சு. நீங்க கேட்டா தானே நான் சொல்ல முடியும். என்ன நடந்தது? அதனால நன்மை நடந்தது. என்ன நடந்தது? திருமணம் நடந்தது. அதே போல இப்ப நீ வந்திருக்கிய. எதுக்கு வந்திருக்க? எதுக்கு வந்திருக்கீங்க? நற்காரியம் செய்ய வந்திருக்கேன் நான். காவலுக்கு வந்திருக்கேன் நான். இப்ப நானும் ஒரு நற்காரியம் செய்ய வந்திருக்கேன். நற்காரியம் செய்யறதெல்லாம் சரி. நேற்று என்பது என்ன? உடைந்த பானை. நாளை என்பது மதிமேல் பூனை. ஆசிரியர் பெருந்தகை. சரி. ஒரு கேள்வி கேட்பமானே, சொல்லுங்க. நிச்சயமா சிரிக்காம. நான் நல்லா கேட்பேன். பூரா அந்த பக்கம் சேர்ந்துக்கிட்டீங்களாக்க? ஆமா. சும்மாவே நீ சூடம் கொளுத்தாமே நீ சாமி ஆடுவ எனக்கு தெரியும். இப்ப அவங்களுக்கு சொல்றியா? எந்த பக்கம் பழமா வீசுதோ அந்த பக்கத்து சாஞ்சிருவாங்களாம். அப்படியா? ஆமா. சரி. கேள்வி கேட்கலாம்லனே? நல்லா கேப்பனே. பொம்பளை பிள்ளை பக்கம் சேர்ந்துருது. 3 மணி ஆயிட்டா. ஆனா ஆம்பளம் இப்படி பேச்சு பேசாது. ஆம்பளம் இப்படி பேச்சு பேசினாலே அட்டை தரித்திரியும். தரித்திரியுமே. ஆம்பளை பேசுனா சரித்திரம், பொம்பளை பேசினாதான் சரித்திரம். என்னப்பா அகர ஆர்வம் மாதிரி கிளம்பிட்டே ஒரு கம்பு எடுத்து கூட போடல. கொண்டு வாயா, ஆளை காலி பண்ணிடுறேன். சரி, நல்லா இருக்கட்டும். சரி, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? தேவலோகத்துல இருந்து வர்றேன். தேவலோகத்துல இருந்து என்ன உலகம்? பூலோகம். பூலோகம் தானே? ஆமா. ஏரியில 14 உலகம்ன்றாங்கல்ல. பூலோகம், புவர்லோகம், ஜனலோகம், நித்தியலோகம், சத்தியலோகம், மகரலோகம், மேல் உலகங்கள் 7. அதலம், விதலம், ராஜதலம், மகாதலம், பாதம் 7, 14 உலகம். 14 உலகம். ஆமா. அஷ்டமா சித்துக்கள் என்பது 8. 8க்கு பெயர் என்ன? 8 அனிமா, மகிமா, கரிமா, லைமா, பிராப்தி, பிரகாமி, வீசத்துவம், வசிலம், அஷ்டமா சித்துக்கள். கையில எடுத்து குடுறா. ஏமா குடுறாங்க குடுறா. யூடியூப் இங்க கொண்டடா, நான் பாத்துக்கிறேன். யூடியூப் என்ன கொண்டடா. அப்படியா? எதுக்கும் பயப்பட மாட்டேன். கொண்டடா கொண்டடா முதலே ஒண்ணு வெளுத்து அப்படியே கட்டை எடுத்துட்டு வந்திருக்கே. சரி. நீங்க வந்து அதாவது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நாரதர் வந்து எல்லாருக்கும் அவருக்கு அவரை தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். உங்களுக்கு சொந்தக்காரர் எல்லாம் சொந்தம். நம்ம சொந்தம் தான் வந்திருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. அதாவது நீங்க படித்த படிப்பு ஆசிரியர், அதில் தமிழ் ஆசிரியர்னு சொன்னாங்க. யாருப்பா ஆமான்னு சொல்றது? சரி, தமிழ் ஆசிரியரா? தமிழ் ஆசிரியர் தமிழை பற்றி நல்ல சிறப்பாக பேசினார். என்ன கேட்க போறேன் அப்படின்னா, இங்கே வாங்க. பயம் இல்லாம பேசிய. அப்படியா? ஏன் பம்முற? உன்னைய பார்த்து பயப்படணும். வேற ஒண்ணும் இல்ல. முதல் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம் இருக்காங்க. சரி. இந்த 3 தமிழ் சங்கம். முதல் தமிழ் சங்கம், இடை தமிழ் சங்கம், கடை தமிழ் சங்கம். என தமிழ் ஆசிரியர் சொல்லணும்லனே. முதல் தமிழ் சங்கம், இடை தமிழ் சங்கம், கடை தமிழ் சங்கம். இந்த 3 தமிழ் சங்கத்துக்கும் புலவர் யாரு? இது எங்க தோற்றுவிக்கப்பட்டது? எத்தனை வருட கால ஆண்டுகளாக தோற்றுவிக்கப்பட்டது? எங்க நல்ல நாரதர். சரி. படிச்ச அறிவாளி. சொல்லியா பதில சொல்லி பாப்போம். இப்பதான் பாதையில ஒரு ஓனான பாவாடைக்குள்ள தூக்கி விடுற. வேலியில போற ஓனாய பிடிச்சிட்டு உன் வேட்டிக்குள்ள விட்ட கதை மாதிரி என்கிட்ட பேசாத. அடி வாங்கிடுவ நீ. அடி அடி வாங்குறா. ஆமா இருக்கேன். கட்டையா கொண்டாட நீ. அப்படியா? கட்டையா? கட்டையா குடுறா இன்னைக்கு. இரியா அழகரு, எனக்கு தெரியாத சங்கம். சங்கத்தை பத்தி ஏன்ட்டு கேக்குறியா? சங்கத்துக்கு எனக்கு தெரியுமே. 3 சங்கத்தை கேட்ட. மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம் 1, புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கம் 2, திண்டுக்கல் நடிகர் சங்கம் 3 சங்கம் தெரியாதா? கை தட்டுங்கண்ணே. 3 சங்கம். கை தட்டுங்கண்ணே. கை தட்டுங்க. சும்மா நம்ம பையன் தான். கை தட்டுங்க. 3 சங்கம். கை தட்டுங்க. கேட்டுக்கங்க. மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம் வழுக்க ராமதாஸ். மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கம். அடுத்து தம்பி அந்த யூடியூப் அமர்த்திருப்போம். அருமையான பாடல்.
நல்லதொரு தீர்மானம். மானுங்க தான் இருக்காங்க. கண்டிப்பா. எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. எங்க இருந்து வந்திருக்கீங்க? வெள்ளிமலை இருந்து வரேன். வெள்ளிமலைன்னா என்ன மலை? கழுகுமாமலை. கழுகுமலை. கழுகுமாமலையில இருந்து இது என்ன மலை? இது வேலிமலை சாரல். வேள்விமலை சாரல். வேள்வி என்றால் யாகம். யாக வளர்க்கக்கூடியது. முனிவர்கள். முனிவர்கள் வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? எல்லாம் ஒரு காரணம் தான். என்ன காரணம்? இந்த எப்படி எதுக்கு கட்டிருக்காங்க தோரணம்? தோரணம் கட்டியிருக்காங்கன்னா அன்னை அரியநாச்சி அம்மனுக்கு திருவிழா, அதனால அந்த தெய்வத்திற்காக காரணத்தோட தோரணம் கட்டியிருக்காங்க. அரியநாச்சி அம்மாவுக்கு யாரும் அருமையான திருவிழா கும்பாபிஷேகம் விடுந்தா நடக்க போகுதுல்ல. ஆமா, இப்படி கட்டிருக்காங்க. இல்ல காரணம் தானே. அது மாதிரி சரி, இன்னைக்கு வந்திருக்கேன்னா இந்த மானை பிடிக்க ஒரு காரணம். மானை பிடிப்பதற்கு காரணமா? ஓ, நீங்க காரணத்தோட வந்திருக்கீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்க. காரணம் இல்லாம யாரும் வெளியே போறது இல்ல. ஆக நாங்களும் ஒரு காரணத்தோட வந்திருக்கோம்னு வந்திருக்கீங்க. ஆமா ஆமா. காரணம்னா என்ன காரணம்? அத மானை பிடிக்க காரணம். மானை பிடிப்பதற்கு வந்திருக்கீங்களா? நீங்க வேடுவர் தானே? வேடுவர் தான். ஒரு வேடுவர் கையில என்ன பொருள் கொண்டு வரணும்? வில்லு வேணும், அம்பு வேணும், அம்பரா துணி வேணும். வில்லு, அம்பு, அம்பரா துணி தேவை. எங்க வில்லு, அம்பரா துணி எங்க? இது எல்லாம் ஒரு மானை அடிச்சு கொல்றா இருந்தா தான் தேவை. அப்படியா? இது தேவையில்லை சார். ஆக இது கையில வச்சிருக்கீங்கல்ல, இதற்கு பேர் என்ன? சிலிமுகன் பேரு. சிலிமுக கடையா? அதோட தன்மை என்ன? ஒரு ஈர்ப்புத்தன்மை உண்டு. ஈர்ப்புத்தன்மை என்ன? ஈர்ப்புத்தன்மை ஒரு காந்த சக்தி. ஓ, காந்த சக்தி. கவரக்கூடியது, வசீகரம் பண்ணக்கூடிய பொருள். அப்பேற்பட்ட பொருள். ஏன்னா கோரம், அகோரம், காந்தம் சொல்லுவாங்க. குறிப்பிட்டு சொல்லப்போனா காந்தம். காந்தம்னா எப்படி? இப்ப நெருப்பு பஞ்சு பக்கத்துல இருந்தாங்க, அது பத்திக்கிறோம், அனல்ல பத்திக்கிறோம். சரி, அது மாதிரி இரும்பு காந்தமா இருந்தா இரும்பு கிட்ட, அதாவது காந்தத்து பக்கத்துல இரும்பு கொண்டு போனா ஒட்டிக்கிறோம். அது மாதிரி சரி, இதை வச்சு இழுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் லட்சியம் உண்டு, கொள்கை உண்டு. பாருங்க, இந்த மான கையால பிடிக்கும் நோக்கம் தான். இந்த பாருங்க, இதை வச்சு இழுக்கலாம்னா என்ன இழுக்கலாம்? இந்த மான் இந்த கடையை காட்டி இழுத்தா மானு வரும். ஆனா மதிமயங்க பேர் மதிமயங்கி போதா? அது சரி. ஆக கையில உள்ள சிலிமுக கடை இது கவரக்கூடியது, வசீகரம் அப்பேற்பட்ட பொருளை கையில வச்சிருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க ஆம்பளை புள்ள வந்திருக்கீங்க, கையில உள்ள சிலிமுக கடையை கூட ஒரு நீட்டி உங்க மான் குட்டிக்கு நேர ஒரு காட்டி உங்க மான் குட்டியை பிடிக்க உங்களால முடியல. மான் குட்டியை பிடிக்கவே வக்கல உங்களால முடியாம இல்லமா. இங்க பாருங்க, என்ன சொல்ல தெரியுமா? ஒரு விஷயம் என்ன, கடையை காட்டினா மானுடைய மதி மயங்கி போயிருமே. என்ன மதினா என்ன? மதினா எனக்கு அறிவு மூளை மயங்கி போயிரும். மயங்கி போயிருங்க. இதெல்லாம் வேற ஆளுகிட்ட பேசுங்க. வேற எப்படி பேசணும் உங்ககிட்ட? அதாவது அப்ப நீங்க இந்த சிலிமுக கடையை கையிலே கொண்டுட்டு வந்திருக்க கூடாது. கடையை கொண்டே வந்துடக்கூடாது. இப்ப காரணத்தோட கொண்டு வராங்கன்றாங்கல்ல. ஆமா. இப்ப நான் கையில கவன் வச்சிருக்கேன்ல. சரி. நான் கவன் எதுக்கு வச்சிருக்கேன்? எதுக்கு வச்சிருக்கேன்? தாயர் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை இருக்காங்க. அப்பாவுடைய பேச்சிருக்க தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்பாவுடைய வேண்டுதல் கடமையை செய்வதற்காக 7 ஆம்பளை பிள்ளை இருந்து பொம்பளை பிள்ளை இல்ல. பொம்பளை பிள்ளை கிடைச்சிட்டா முருகனுக்காக என்னுடைய பருவம் அடைஞ்சிட்டா தக்க பருவம் அடைஞ்சோடனே என் பொம்பளை பிள்ளைய முருகனுக்காக காவல் அனுப்புறேன், காவலுக்கு அனுப்புறேன் அப்படின்னு அப்பாவுடைய நேற்றுக்கண்ணுக்காக வேண்டுதலுக்காக இப்ப நான் வந்திருக்கேன். பரவாயில்லம்மா, அவனை பாராட்டுறேன். ஏன்னா உலகத்துல ஒவ்வொரு பிள்ளையும் தாய் தந்தையுடைய பெருமையை காப்பாற்றணும். சரி, நீங்க வந்தது உங்க அப்பா சொன்னா வந்திருக்கீங்க. ஒரு நேரத்துல பாருங்களேன், பீஷ்மர் பாருங்க, தன்னுடைய தந்தை கங்கைக்கும் சந்துரு மகாராஜாக்கும் ஏற்பட்டது காதல். அதுல பிறந்தவர் தான் யாரு? பீஷ்மர். சரி, அதுக்கு பிறகு கங்கை இந்த அம்மா கங்கை வந்து தன்னுடைய கணவனை பிரிஞ்சுட்டாங்க. இப்போ என்ன செஞ்சாங்க? அப்ப சந்துரு மகாராஜா வேலைக்கு போறாரு. அப்படி போகும்பொழுது கானகத்திலே அழகான ஒரு பெண்ணை பார்க்குறாரு. யார் அப்படின்னா, பெண்ணை பார்த்த உடனே அந்த பெண்ணு மேலே ஆசைப்படுறாரு. இந்த விஷயம் பார்த்துட்டு வந்த பிறகு தன்னுடைய மனக்கவலையா இருக்காரு. பெண்ணு கேட்கிறாரு. ஆனா பெண்ணு கேட்டா, ஐயா வாங்க உங்களுக்கு புள்ள இருக்கு, புள்ள இருக்கும் பொழுது நீங்க வந்து பெண்ணு கேட்டா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த ஏன் அப்படியாச்சு? என்னாச்சு? ஒரு 10 நிமிஷம் நல்லா வச்சு விடுங்க. ஆமா, 10 மணில இருந்து கத்தி தந்தைக்காக பீஷ்மரை போய் திருமணம் பண்ணி வச்சார். ஒரு விஷயம் பரவாயில்ல, நீங்க வந்து காவல் தானே? காவலுக்கு தான் வந்திருக்கீங்க நீங்க? ஆமா. உண்மையிலேயே காவலுக்கு வந்திருக்கீங்களா? உண்மையிலே காவலுக்கு தான் வந்திருக்கீங்க. யாராரு வந்தீங்க? முதல் காவல் அண்ணே, 2வது காவலில் அருமை தோழி, 3வது காவல்ல பரண்மையில இருந்து காவல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. காவல் முறை என்பது எப்படி, எந்த முறையில் காவல் செய்றீங்க நீங்க? அதான் சொன்னேல, வந்ததுல இருந்து ஆலோலம் சோ என்று முருகனுடைய ஓம் என்ற பிரணவ பொருள்
அர உகரம் மகரம் என்று சொல்லக்கூடிய முருகனுடைய ஓம் என்ற பிரணவ மந்திரம். மந்திரத்தை சொல்லி நீ காவல் செய்றீங்க. காவல் செஞ்சு பரவாயில்ல. ஏன்னா கல்லால் எடுத்தால் பறவைகளுக்கு உயிர் சேதம் ஏற்படுமா. முருகனுடைய பிரணவ பொருளாக நாங்கள் வரட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்களா? நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? வேட்டைக்கு. என்ன வேட்டை? மான் வேட்டை. மான் வேட்டை. இப்போ இது தந்தை கொடுத்த பொருள் காரணத்தோட வச்சிருக்கேன் நீங்க. ஆமா, நான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு யார் கொடுத்தது? எங்க அம்மா கொடுத்தாங்க. உங்க அம்மா கொடுத்த பொருள். உங்க அம்மா கொடுத்த பொருளை நீங்க காரணத்தோட தானே வச்சிருக்கணும். கண்டிப்பா. அப்ப காரணமே இல்லாம இந்த பொருளை கையில வச்சுக்கிட்டு இந்த பொருளை நீட்டினா மதி மயங்கிருமான்னு அப்படின்னா அந்த பொருளே உங்களுக்கு தேவையில்லையே. பாருங்களேன், நல்லா தெரிஞ்சுங்க. முதல்ல இந்த பொருளை என்ன சொல்றேன், குற்றம் செய்த அப்படின்னா தகுந்த முறை குற்றத்தை அறிவிச்ச பிறகுதான் அந்த சிலிமுக காவல்துறை நினைச்சுவாங்க. இந்த சிலிமுக கணை எங்கிட்ட ஓரமா வச்சுட்டு வாங்க. எதுக்கு? காரணத்தோட தான். உங்களுக்கு சிரமமா இருக்கு? உங்களுக்கு எனக்கு என்ன சிரமமா இருக்கு? அப்புறம் என்ன? காரணத்தோட தான் ஒரு பொருள் கையில கொண்டு வந்து இந்த பொருளே உங்களுக்கு தேவையில்லை. இந்த பொருளை காட்டினாலே உங்க மான மதிமயங்கர் பண்றீங்க. அப்ப இந்த பொருள் தேவையில்லைல. எப்படி மான பிடிக்க போறீங்க நீங்க? கையால. கையால பிடிக்க போறீங்க. கையால தானே பிடிக்க போறீங்க. அப்புறம் எதுக்கு இந்த கடையின்றீங்க? இது எப்பொழுது கையில இருக்கு. இது என்னையா பேச்சாது? என்ன கையில எதுக்கு வச்சிருக்கீங்க? நீங்க தான் சொன்னீங்க தோரணம் எது கட்டுறாங்க, காரணம் தொடங்கி கும்பாபிஷேகம் நடக்குது அதனால தோரணம் கட்டிருக்காங்க. அப்ப இப்ப இந்த ஒளிபெருக்கி இருக்கு. ஒளிபெருக்கி இருக்குன்னா எதுக்கு? நல்லா அப்படி ஒளிபெருக்கி அமைக்கணும், நாடகம் நடக்கணும், சிறப்பா நடக்கணும், நம்மளாம் பாட்டு பாடணும், நல்லா பேசணும் அவங்க அமைச்சிருக்காங்க. இப்ப இசைக்கலைஞர் வந்திருக்காங்க அப்படின்னம்னா ராமதாஸ் வந்திருக்காரு, நல்லா பெட்டி வாசித்து காமிக்கணும், நல்லா பாடணும், மத்தியில பேர் வாங்கணும் ஊர் மக்கள்கிட்ட அப்படின்னு ஒவ்வொரு பொருளும் கையில கொண்டு வந்து காரணத்தோட வச்சிருக்காங்க. நீங்க காரணமே இல்லாம கையில வச்சிருக்கீங்க. தாய் கொடுத்ததுனால என்ன தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை செல்மிக்கு மந்திரம் இல்லை. எங்க அம்மா கொடுத்ததுனால எங்க அம்மாவுடைய யாபகத்தை வச்சிருக்காங்க. சரி போதுமா? அதெல்லாம் இருக்கட்டும். கங்கா சந்திரமண்ணை வேட்டைக்கு போனாரு, கங்கையை பார்த்தாரு, அதனால யாரு பிறந்தான்னு சொன்னீங்க? அதான் பீஷ்மர். சரி இருக்கட்டும். நான் கேட்குறேன், சின்ன விஷயம் கேட்கலாம்னு நினைக்கிறேன். கேளுங்க. நான் நல்லாவே கேட்பேன், நல்ல விஷயமா தான் கேட்பேன், நாகரிகம் தவறாம கேட்பேன். என்கிட்ட யார் தவறா பேசினாலும் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேன். எனக்கு அதுதான். நம்ம சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்க அவ்வளவுதான். அப்படி அப்ப நான் சரியில்லாம பேசினேனா? இல்ல இல்ல, நான் பொதுவான விஷயம் வந்து நீங்க மட்டும் இல்ல, இந்நிலை வந்தாலும் தன் நிலை மாறாமல் யாரா இருக்காங்களோ யாருங்க அவள் எந்த கெட்ட பேர் வராது. எனக்கு எப்படி தெரியுமா? எனக்கிட்ட யாரா இருந்தாலும் எனக்கிட்ட சரியா இருந்தா தான் நான் சரியா இருப்பேன். சரி கேளுங்க. எனக்கிட்ட யாரா இருந்தாலும் முறையா பேசினா தான் நான் முறையா பேசுவேன். ஆமா, வாழ்க்கையில வருவது போவது இரண்டு இருக்காங்க. வருவது போவது இரண்டுனா என்ன? இன்பமும் துன்பமும் இருக்காங்க. வந்தால் போகாதது அப்படின்னா புகழும் பழியும் இருக்காங்க. போனால் வராதது மானமும் உயிரும் இருக்காங்க. நம்முடன் வருவது பாவமும் புண்ணியம் இருக்காங்க. அடக்க முடியாதது ஆசையும் துக்கமும் இருக்காங்க. தவிர்க்க முடியாதது பசியும் தாகம் இருக்காங்க. எல்லாருக்கும் சமமானது பிறப்பு இறப்பு இருக்காங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மான் இங்கே இருக்க நீங்கள் வந்திருக்கீங்க. அதாவது நிறைய விஷயம் பேசலாம். துஷ்யந்த வேட்டைக்கு போனார், சகுந்தலை சாகுந்தலையை பார்த்தாரு, பெண்ணை தான் பார்த்தாரு. வேட்டைக்கு போகிற எல்லாம் பொம்பளையை தான் பார்க்குறாங்க. பாண்டுமணி வேட்டைக்கு போனார், மாதிரியை பார்த்தாரு. இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, மான் இங்கே தான் இருக்குன்னு வந்திருக்கீங்க. மான் எங்கே இருக்குது? மான் இங்கே தான் இருக்குமா. கேட்டுக்குமா ஐயா, என்ன போ அண்ணே. எல்லாரும் வந்து நீங்கள் மக்கள் வந்து நல்ல மக்களாக உட்காந்துருக்கீங்க. உண்மையை மட்டும் பேசுங்க. மான் இருக்கா இல்லையா? சொந்தக்காரதாம்மா, எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க. மான் இருக்கா இல்லையானே சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இந்த கண்ணை சொல்லுதில்ல அப்படின்னா அண்ணே இங்கே இருங்க, உண்மையை பேசுங்க. நீ அந்த உண்மை சொல்லுது. காலையில் போய் பேசக்கூடாது. மான் எங்கே இருக்கு? முன்னாடி நிற்குதா? நாடத்தை முடிச்சு விட்டீங்கள நீ? அப்பா என்ன பாடுவோம்னே? ஆமாம், பெரிய பாடகர் இவர், பெரிய இசைஞானி இளையராஜா. நாங்கள் பெரிய குயில் பாட்டு சித்ரா. வந்ததுலேருந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியது. இவர்கிட்ட என்ன விஷயம் இருக்குன்னு கேட்கணும்ல. வாய் சவுடால் எம்புட்டு சவுடால்ன்றீங்க. இப்போ மான் இங்கே தான் இருக்குன்ற முடிவுக்கு வந்துட்டீங்க. எதுக்கு மான் இல்லை வரலன்னு சொல்லிக்கிட்டே இருக்க? ராமதாஸ் மான் இருக்கா? சரி, நியாயமான ராமதாஸ். அண்ணே மான் இங்கே தான் இருக்கு, ஆனால் மானை கொடுக்க முடியாது. மானை கொடுக்க முடியாதுண்ணே. என்ன காரணம்? கொடுக்க முடியாது. காரணம் வேணும்ல. இந்த காரணம் வேணும். எல்லாம் காரணம் என்ன காரணம்? மான் இங்கே தான் இருக்கு. இந்த மான் வேணும் அப்படின்னா நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேணும். சொல்ல முடியுமா உங்களால? அப்படின்னா கேளு. வெற்றியும் தோல்வியும் யாருக்கு அழகு? வீரனுக்கு அழகு. கேளுமா. அப்ப நீங்க தோத்துருவீன்னு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இல்ல
நல்லா தெரிஞ்சுக்கிறேன். அப்படி கிடையாது. வெற்றி என்பது ஒரு முறை சந்தோஷப்படுவேன். ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தோல்வி என்பது பல முறை வந்து மன வேதனை அடைஞ்சாலும் ஒரு முறை தேடித்த ஓடுவேன். அது சரிங்க, நான் அதுக்கு சொல்லல. அதாவது மனிதனுக்கு பல நம்பிக்கை இருக்காங்கல்ல, அவநம்பிக்கை, மூட நம்பிக்கை, மனிதனுக்கு தன்னம்பிக்கை, தெய்வ நம்பிக்கைன்னு இருக்கு. நம்மனால முடியும் அப்படின்னா அது தன்னம்பிக்கை. தெய்வ நம்பிக்கையோட என்னால் முடியும் சொல்லலாம். அதை விட்டு வெற்றியும் தோல்வி வீரன். அப்போ இதில் இருந்தே உங்கள் தெரிஞ்சு போச்சு உங்களை பற்றி. நீங்கள் என்னத்தை சொல்ல போறீங்கன்னு. ஆமாம், ரெண்டு துறையில் மாட்டை படுக்க போட்டுக்கிட்டு மாடு ஓடுமா ஓடான்னு நினைக்கக்கூடாது. வண்டியில் பூட்டி பார்க்கணும், வாய்ப்பு கொடுக்கணும். மாடு ஓடுதா ஓடலான்னு அது மாதிரி வாய்ப்பு கொடுத்து பாரு. சார் அண்ணே கேள்வி கேட்கலாம்லண்ணே? நல்லா கேட்பேண்ணே நான், நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க, நல்ல விஷயமாகவே கேட்குறீங்க. ஆமாம், நம்ம கேள்வி கேட்கலாம்ல? கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி. ஏய் நீ வேறு இந்த யூடியூப்பெல்லாம் அமத்துங்கன்றி. ஆமாம், அதை 3 தையும் நீங்கள் கட் பண்ணிடுங்க. நல்லா தான் கேட்பேன் நான். என்கிட்ட சரியாக பேசுனா சரியாக பேசிக்கிருவீங்க. இந்த வயரை 3 பேரை அவுத்து விடு. ஏதோ 3 வயரையும் அமுத்து விட அந்த லைனுக்கா? நான் கூட இந்த வயரை அமர்த்தி விட சொல்கிறாரான்னு நினச்சி. ஆமாம், இந்த மைக்கு அமர்த்த சொன்னால் அதில் எர்த்த வச்சு சொல்லிடுவேன் நான். ஆமாம், இங்கே வாங்க, எர்த்த வச்சு விடுங்க அவர் இதில். இப்போ மாடுங்க தான் இருக்கு. வாங்க விட வாங்க, சொல்லுங்க. மாடை பற்றி உங்களுக்கு தெரியும்? நல்லா தெரியும். பேட்டியை பற்றி உங்களுக்கு தெரியும்? இந்த திமுறா பேசுறத குறைச்சிக்கையா. ஆம்பளை இருக்கணுமா? கிடையாது, ஆம்பளை பேசவே கூடாது. ஆம்பளை பேசினாலே சரித்திரம் தெரியுமா? சரித்திரம் யார் சொன்னா? இரியா நீங்க சொல்லி பொரியா ஒரே நொடி பொழுது தட்டி உட்கார வச்சு விடுவீங்க. உன்ன மாதிரி எத்தனை பொம்பளை பார்த்தவன்? எத்தனை பொம்பளை நீங்க பாருங்க, எங்களுக்கு தேவையே கிடையாது, பாப்பா அவசியமே கிடையாது. நான் கேட்கிறேன், இதிகாசம் என்பது எத்தனை? ராமாயணம், மகாபாரதம் சொல்லியிருக்காங்கல்ல. வேதங்கள் என்பது 4 வேதம். ரிக்கு, யசுரு, சாம, அதர்வணம் சொல்லியிருக்காங்கல்ல. யுகங்கள் என்பது எத்தனை? 4 யுகம். 4 யுகத்துக்கு பேர் இருக்குல்ல. கிரேதா, திரேதா, துவாபரி, கலியுகம்னா. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரகம், கலியுகம். ஆமா. இந்த கிருதாயுகத்தில் நடந்தது என்ன கதை? முதல் யுகத்தில் நடந்த கதை அர்ஜுனன் கதை. 2வது ராமாயணம், மகாபாரதம். கலியுகத்தில் கந்த கதை. சரி, அதாவது இந்த கிருதாயுகம் என்பது, அதாவது கிருதாயுகத்திலே ஹரிச்சந்திரனுடைய வரலாறுன்னு நீங்க சொன்னீங்க. உண்மைதான். உண்மை அதுதானே எல்லாருக்கும் தெரியும். நாங்க என்ன கேட்க போறோம் அதை கேளுங்க, அவசரப்படாதீங்க. கிருதாயுகம் எத்தனை வருடத்தை கொண்டது? 17,28,000 வருடம். திரேதாயுகம் என்பது 12,96,000 வருடம். துவாபரகம் என்பது 8,64,000. கலியுகம் என்பது 4,32,000. ஆக மொத்தம் கூட்டி பார்க்கும்பொழுது 43,20,000 வருடம். இது ஒரு சதவீதம் கணக்கு. ஒரு மனிதனாகப்பட்டவன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு அப்படின்னா 21,600 இருக்காங்க. இல்லை உங்கள்கிட்ட என்ன கேட்க போறேன் அப்படின்னா, இந்த கிருதாயுகத்திலே முதல் யுகத்தில் ஹரிச்சந்திரனுடைய வரலாறுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. ஆமாம். ஹரிச்சந்திரன் யாரு? பொய் சொல்லா வேந்தே அப்படின்னு இருக்காங்க. பொய் சொல்லா வேந்தே 56 நாடு நகர தேசத்தை எல்லாம் விஸ்வாமித்திரருக்காக விட்டு கொடுத்ததாக சொல்றாங்களே, தெரியுமில்லனே? சொல்லுங்க சும்மா சிரிக்காம. 56 தேசத்தோட பேர் என்ன? ஒரு பேர் கூட குறையக்கூடாது. திமுரு பேச்சு பேசுகிற ஆளை கண்டாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, இந்த நாடகம் மட்டும் இல்லை, நான் எல்லா நாடகத்தில் அடிக்கூடிய ஆளு. கதை தெரியாம இருப்பேனா? சமாளிக்கலாம் கூடாது. என்ன சமாளிக்க கூடாது? எல்லா நாடகத்திலும் நடிக்கக்கூடிய ஆளாக இருந்துருப்போங்க, எங்களுக்கு அவசியம் இல்லை. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹரிச்சந்திர நாடகம் அப்படின்னா அதனுடைய கதையை தான் தொட்டு பேசுவாங்க. அதுக்குன்னு ஒரு கதை. சத்தியவான் சாவித்திரினா அதனுடைய கதையை தான், அதனுடைய வரலாறு தான் பேசுவாங்க. இப்படி ஒவ்வொரு நாடகத்துடைய வரலாறு அதுக்கு பேசுவாங்க. ஆனால் வள்ளி திருமண நாடகத்தில் தான் எல்லா சரித்திரமும் எல்லா வரலாறும் பேசக்கூடிய ஒரே நாடகம் எதுன்னா வள்ளி திருமணம் தான். புரியுதா? ஹரிச்சந்திர நாடகத்துக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா ஹரிச்சந்திர நாடகத்தில் மட்டும்தான் அதை பேசணும், வள்ளி திருமண நாடகத்தில் பேசக்கூடாதுன்னு எதுவும் சொல்லியிருக்கீங்களா நீங்க? சொல்லுங்க சும்மா. இங்க வாங்கம்மா, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. முத இந்த ஆளுக்கு தெரியல, சும்மா சமாளிப்படலாம். இந்த நாடகம் சும்மா வெத்து ஓட்டா ஓட்டிக்கிட்டு தெரியுது. எல்லா நாடகத்தில் அடிக்கக்கூடிய ஆளு தெரியாம வருவனா? என்ன தெரியும்? சம்பளம் 7,500 சம்பளம் வருதுல. எவ்வளவு? 7,500. எவன் தரா? ஆமா, என்ன ராமதாஸ் குட்டியாட போய் வந்தா ஆட்டோ காசு ஓட்டோ காசுன்னு கிட்டு ஆட்டோல தான் வருவாரு. ஒரு ஆட்டோ காசு 200 ரூபா.
என்ன ஏன் பெட்டியை நொறுக்கியே பிடிவேன். இப்போ நொறுக்குவாயில 10 மணிக்கு நொறுக்கி இருக்குன்னா எப்படி பாடுவேன்? 10 மணிக்கு நொறுனா காசு வாங்க முடியாது. கேள்வி கேட்டிருக்கல, இப்போ நொறுக்குவாயில கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. அப்போ அவர் பாட போனா நீங்க எதுக்கு பெட்டி வாசிக்கிறீங்க? பதிலாக சொல்ல சொல்லியா? நீ ஆம்பளை தானையா? அப்புறம் என்ன பொம்பளை? ஏய் ஆண்மகன் தானே. ஒரு ஆம்பளைட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு நீ ஆம்பளை பெட்டியை வாசிக்கிட்டு இருக்க, பதிலாக சொல்ல சொல்லியா? நீ கேளு. நான் தான் கேட்டிருக்கேன், சொல்ல சொல்லியா? பதிலாக சொல்ல சொல்லியா? வெட்டிக்காரர் சொல்றாரு. பதில் தெரியும் சொல்லிட்டு தெரியாம இருவனா? யாரு? என்னண்ணே புரியாம இருக்கீங்க? யாருன்னு தெரியும்? ஏன்னா அவருக்கு தெரியும்ன்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா அவருக்கு தெரியும்னு? எப்ப சொல்லுவாரு? காலையில வீட்டுக்கு போய் போன்ல சொல்லுவாரா? நீ வாமா, தெரியாம சொல்றானு அதெல்லாம் தெரியும். புரியாது யாரு? ராமதாஸ், இந்த வேலை வச்சுக்கிற கூட நீ எந்திரிச்சு முடியிட்டா கிளம்பலாம், ஓடிடு. நீ கிளம்பியா முத விஷயம் தெரியும் சொன்ன பிறகு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அது தவறா போயிடும். என்ன தவறா போகுது? ஒரு போட்டி வைக்கிறான். எந்த போட்டி வச்சாலும் இப்போ நம்ம பகுதியில் போகாம ரேஸ் மாடுறது அதிகமாக ஓடுது. என்னடா மொத்தம் 3 பரிசு போடுவாங்களா? முதல் பரிசு, 2வது பரிசு, 3 பரிசு போடுறான். அப்போ வெற்றி பெற்ற மாடுக்கு தானே கொடுக்குறோம் பரிசு. ஆமா, நான் பதில சொன்னா நீங்கள் மானை தந்துடுவீங்களா? பேச்சு திறமைக்கு தான் பரிசு உண்டு இருக்காங்க. நீங்க பதில சொல்லுங்க. நீங்க பதில் சொன்ன உடனே உங்க மானுங்க இருக்குன்றிருக்கீங்க. நான் கேள்வி கேட்கணும்னு இருக்கேன். இன்னும் நான் விட்டுட்டு போல. ஒரு கேள்வி இப்போ கேட்டிருக்கப்பல இது ஆரம்பம். இன்னும் முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ள நீங்க என்ன அவசரப்படுறீங்க? நான் கேட்கக்கூடிய கேள்விகளை பதில் சொல்லணும். ஒரு கேள்வி இல்லை, நான் எதை வேணாலும் கேட்பேன். இதுக்கு பதில் சொல்லுங்க முத. அப்படியா? அப்படித்தான் நீங்க. அப்ப நீங்க கேட்கல, நாங்க கேட்க கூடாது. நாங்க இதெல்லாம் பேச்சா? வாங்க. உலகத்துல அரிச்சந்திரன் ஆண்டது 56 தேசம். அது வந்து இன்றைக்கு மகாபாரதத்துடைய 56 தேசம் தான் மகாபாரதத்துடைய அடக்கமே. இந்த 56 நாடுகள் என்ன அப்படின்னா அங்கம், அருணம், அவந்தி, இளந்திரம், யவனம், ஒட்டியம், கரிசம், கலிங்கம், கன்னடம், கன்னாடம், காசம், காஷ்மீரம், காந்தாரம், காம்போரம், கிராஷ்டிரம், குரு, குடகம், குருகு, குந்தலம், விவிந்தம், கூச்சரம், கேகயம், கேரளம், கொல்லம், கோசலம், சகம், சவிரம், சாளவம், சிங்களம், சிந்து, சினம், சூரசேனம், சோனகம், திராவிடம், துளுவம், தெங்கணம், நிடதம், பப்பரம், பல்லவம், பாண்டியம், புலிந்தம், போடம், மகதம், மச்சம், மராடம், மலையாளம், யுகந்திரம், வங்கம், வங்காளம், விதர்ப்பம், தேசம், அயோத்தியை சேர்த்தா தேசம் 56. எதுக்கு நீ கை தட்டுறீங்க? கை தட்டாதீங்க, எனக்கு வயிறுலாம் எரியுது. வயிறு தண்ணிய குடி. அதானே அவர் எதை வேணாலும் சொல்லுவாரு, நீங்க கை தட்டுவீங்களா? எங்க சொல்றாரு? பொறுங்க இருங்க. என்ன பொறுங்கன்றீங்க? நான் கேட்ட கேள்வி ஒரு பதில் சொன்ன உண்மையை நினைச்சு கை தட்டுறீங்களா? சொல்லுங்க. இப்ப கை தட்டுனது யாரு? கதிரேசி அப்பா யாரு? சொல்ல முடியாது. ஆமாம் சொல்றேன். ஏன் பயப்படுறா? அப்புறம் அவர் நடிப்பு உலக மகா நடிப்பா இருக்கு. ஆடா பெரிய செவாலியர் சிவாஜி கணேசன் பேர் ஆய முடியும். முத அவர் சொன்ன பதில் உண்மைன்றீங்களா? சொல்லுங்க, உண்மைன்றீங்களா? அது எப்படி உண்மை நீங்க சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன். இவர் சொன்ன பதில் உண்மைன்றீங்கல்ல? அரியநாச்சியம்மன் மீது ஆணையாக சொல்றேன், இவர் சொன்ன பதில் பொய் இல்லை. பொய் இல்லைன்னு சொல்ல வந்து ஜோரா கை தட்டுக்கு பாவம் நம்ம பிள்ளை. கை தட்டுங்கண்ணே, கை தட்டுங்கண்ணே. யாரும் கை தட்ட வேணாம். பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே வாங்கப்பா. என்ன தம்பி அங்கிட்டு திரும்புறீங்க? என்ன வாப்பா வாங்கப்பா, பாட்டு படிக்க சொல்லிருக்காங்க. சித்தமான தம்பி இந்த அம்மா கேள்வி கேட்கிறாங்கல்ல. வாங்கயா, எங்கயா அழகரு? நான் கேள்வி வாங்கப்பா, நான் பாட்டு பாடுறேன். வாங்க. அப்போ உட்காருங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப அரிச்சந்திரன் இங்க இருங்க. உங்களுக்கு தேவை மான் அப்படின்னா பேசாம நிக்கணும், மூடிட்டு வாயை மூடிட்டு இருக்கணும். தேவையில்லாம பேசக்கூடாது. நீங்க எல்லாம் பேசுவீங்க, எனக்கு சும்மா விடுமா? நாங்க பேசுறதுதான் ஈழ போடுறதா உங்களை கூட்டிட்டு வந்திருக்கு. நாங்கள் போடத்தான் நீங்க வந்திருக்கீங்க. நாங்க ஆமா போட வைப்போம் கொஞ்ச நேரத்துல. பொறுமா. இப்ப அரிச்சந்திரன் தன்னுடைய மனைவியை தவிர எந்த மனைவியும் திருண்டியதில்லை. இந்த கதை எல்லாம் நல்ல தெரியுமா? தந்தாரமண்டி பிரதான சிக்காத ஒரு மனிதன் யாருன்னா அவன் அரிச்சந்திரன். அதே போல ராமனும் சீதையை தவிர எந்த ஒரு மனைவியும் திருண்டியதில்லை ராமாயணத்தில். இப்படி தமிழர் பண்பாடு ஒருவனுக்கு ஒருத்தி என்ற மனமே
அதுதான் திருமணம். வேறு அயல் நாட்டுகளில் 1க்கு 4 தாரம் முடிப்பாங்க, அது கணக்கு இல்லை. நம்ம நாட்டு பண்பாடு ஒருவனுக்கு ஒருத்தி தானே உண்மை. ஒரு கதையில் நீ நல்லா கேளு, மாமியா மருமக, மாமியா மருமக. மாமியா வந்து 5 புருஷனை கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லி மருமகளும் 5 புருஷனை கல்யாணம் பண்ணா. 2 பேர்த்தையும் வீட்டில் வைக்கலாமா முத? மாமியாளுக்கு 5 புருஷன் பேர் என்ன, மருமகளுக்கு 5 புருஷன் பேர் என்ன? என்னண்ணே? பல்ல இழிச்சுக்கிட்டு வாசிங்க, ஏ பொய்யுமே பேசிக்கிட்டு பாட்டு பாடணும் பாடானே. அவர் பாடினதுக்கு வேணான்ட்டா ராமதாஸ் என் ஆம்பளை பிள்ளை தானே, அப்ப வாசி. நான் பாடுறதுக்கு வாசியா முத. ஏய் நீ என்ன செல்ல நோண்டிக்கிட்டு இருக்க? என்ன இங்க பாரு, பாட்டுக்கு வாசிக்க தானே உன்னை கூட்டிட்டு வந்திருக்காங்க. முருகன் பேசிக்கிட்டு இருக்காமா? முருகன் பேசுறாரா? சரி, இவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் அவசியமே கிடையாது. இவருக்கு தேவை மானு அப்படின்னா நான் கேட்கறதுக்கு தான் இவர் பதில் சொல்லணும். இவர் கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லணும் அவசியமே கிடையாது. இடம் எங்களுக்கு சொந்தமான இடம். அதனால் நான் என்ன சொல்ல முடியும்? வாசிங்கயா, ஏய் வாசிங்க, மணி ஆகிட்டு இருக்கு, வாசிங்கயா, வாசிங்க தம்பி ப்ளீஸ். ஏன் அழகரே வாசாமி, பல்ல இழிச்சுக்கிட்டு பொய்யுமே பேசிக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு வம்பு எழுது போங்க, நீங்க போங்க, உங்க மானு இங்க இல்ல, அட போங்க நீங்க போங்க. என்னங்க தம்பி? என்னங்க தம்பி? பாட தெரியும், பாடனா நீ பதில் சொல்லுங்க. அப்ப எங்களுக்கு பாட தெரியாதா? பாடுவீங்க, பதில் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. வாசிங்க. 2 பேருக்கு பதில் வாடா பாத்ரூம் போயிட்டு வருவாங்க. அதான் சரி. ஆச்சிடா வணங்காத. பல்ல இழிச்சுக்கிட்டு பொய்யுமே பேசிக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு வம்பும் இழுத்து போங்க. அட நீ பொய்யா பாடிக்கிட்டு வின்வாதம் பேசாத. வாசிக்க சொல்லுங்க, எதுக்கு வந்திருக்காங்க? அவர் தானே ஃபர்ஸ்ட் பாடுங்க. இருங்க, நீ ஏன் பாடாத? இசைக்கலைஞர்கள் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நல்லா இருக்கு. ஒரு பாட்டு நம்ம பாடுறோம்னா அதுக்கு வாசிக்க தானே இவங்க வந்திருக்காங்க. அப்ப இவங்க வாசிக்க, நம்ம வாசிக்க சொல்லுங்க. அப்பா அங்க பாடுனதுக்கு வாசிக்க என்னமோ ஒரு தலைப்பா கட்டு இந்த அப்பா என்னமோ சொல்லிட்டே இருக்காரு. என்னவா அவர் கேட்டது ஒண்ணுமில்ல மணி பாடுமாவா? அவர் சொன்னார் முத கேள்விக்கு பதில் சொல்லணும், பாடக்கூடாதுனாரு. நான் கேட்ட உடனே ஒண்ணுமில்ல தண்ணியே பாடுத்தா அப்படின்ட்டாரு. சார் அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, ஒரு கதையில மாமியாளுக்கு 5 புருஷன், மருமகளுக்கு 5 புருஷன். நல்ல புருஷன். இது எந்த புருஷன் நடந்துட்டு போறாங்க, நம்மளுக்கு என்ன? ஆமாம், மாமியா மருமகளுக்குள்ள ஒற்றுமை வேணும். எந்த வீட்லேயே ஒற்றுமையாக இருக்காங்க, ஒரு சில வீட்டில் ஒற்றுமை கிடையாது. சரி, ஏன்னா இந்த துவாபர யுகத்தில் மகாபாரத கதை. மகாபாரத கதைன்னா என்ன? இந்த குந்தி தேவி பாண்டு பண்ணின்றாங்கல்ல, அவங்க தான் குந்தி தேவி தான் மாமியா. மருமக யார் அப்படின்னா பாஞ்சாலி. ஆக மாமியாளுக்கு 5 புருஷன், மருமகளுக்கு 5 புருஷன். மாமியா குந்தி தேவிக்கு 5 புருஷன், பாஞ்சாலி திரௌபதிக்கு 5 புருஷன். இது அவர் கேட்டதுக்குரிய காரணம். ஏத்துக்கிறீங்களா? காரணம் மொட்டையா சொன்னா அவன் புள்ள இருக்குல்ல, யாருக்கு யார் பிறந்தாலும் கிடக்கிறக்கா இல்லையா? இப்போ நீங்கள் உங்கள் அப்பா வேறு என்ன, உங்கள் அம்மா வேறு இருக்கு இல்லையா? இன்னார் மையம் சொல்கிறமா இல்லையா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன் இல்லையா? குந்திக்கு பிறந்த 5 பிள்ளை இருக்கான்ல, 5 பிள்ளை தாப்ப யாரு? என்னண்ணே இன்னார் மையன்னு சொல்கிறமா இல்லையா? நாயத்தை சொல்லுமா இல்லையா? மொட்டையா சொன்னா என்ன மொட்டையா சொல்றாங்க, முடிய சேர்த்துக்கிட்டு சொல்றாங்க. குந்திக்கு 5 புருஷன், அந்த அம்மாக்கு 5 புருஷன் ஒதுக்க முடியுமா? நான் திருப்பிக்கிட்டு நல்லா இன்னும் கேட்பேன். ஏழுமா கேட்போம். அதாவது பாண்டு மன்னனுடைய பிள்ளைங்க தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவி. இந்த 5 பேரையும் சொல்லுவாங்க. பாண்டு மண்ணை குந்தி தேவி பாண்டு மன்னனுடைய பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாண்டு மண்ணன் கிடையாது, அப்பா கிடையாது. பாண்டு மன்னனாகப்பட்டவர் அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர், அவர் அப்பாவே கிடையாது. அப்ப இந்த தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவி இந்த 5 பேத்துக்கு அப்பா யாரு அப்படின்னா, இந்த குந்தி தேவி ஆகப்பட்டவங்க குளம் தலைக்க பிள்ளைங்க வேணும். ஏன் அவர் அப்பா கிடையாது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பாண்டு மண்ணு வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு போகின்ற பொழுது ஒரு கிந்துவ மகரிஷி, கிந்துவ முனிவர், இவர் என்ன செய்யறாரு, அவர் மனைவியுடன் மான் இடத்துல புணர்ச்சியில் இருக்காங்க.
அப்படி புணர்ச்சியில் இருக்கும்பொழுது பாண்டுமன்னன் ஆகப்பட்டவர் வேட்டைக்கு போனவர் இது மானாத்தா எரிபோன்னு கையில் பானத்தை எடுத்தார் மான் மேலே தொடுத்தாரு. அங்கே ஒரு சாபத்தை வாங்கிட்டாரு. பாண்டுமன்னா, நானும் என் மனைவி ஒன்று கூடல, உன்னுடைய பானத்தை வெடித்தாயோ, நீயும் உன் மனைவி குந்திதேவி ஒன்று கூடனா உங்களுடைய சிரசாகப்பட்டது, தலையாகப்பட்டது வெடிச்சு போயிருன்னு சாபத்தை வாங்கினவர் பாண்டுமன்னன். அப்போ பாண்டுமன்னனுக்கு புள்ள கிடையாது. அங்கே பொண்டாட்டியோட ஒன்று கூடனா தலை வெடிச்சு போயிடும். அப்படி ஒரு சாபம் வாங்கினவர். அப்போ இந்த தர்மே பீமே அர்ஜுனை நகுல சகாதேவி இந்த 5 பிள்ளைகள் யாருக்கு பிறந்தவங்க அப்படின்னா காரணம் இருக்குல்ல, காரணம் வேணும்ல. அதாவது இந்த குந்தி தேவியாகப்பட்டவங்க தன்னுடைய கணவரோட ஒன்று கூடனா தலை வெடிச்சு போயிடும். அப்போ குலம் தலைக்க பிள்ளைங்க வேணுமே அப்படின்றக்காக இந்த குந்தி தேவி தான் தாய். அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க தான் மாமியா. இந்த குந்தி தேவி 5 பேத்துக்கு தாய். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா துர்வாச முனிவர் மந்திரத்தை நினச்சி, அதாவது சிறு வயதில் துர்வாச முனிவராகப்பட்டவர் மந்திரம் சொல்லி கொடுத்துருப்பாங்க பாஞ்சாலி குந்தி தேவிக்கு. அந்த அம்மா எது கிடைச்சாலும் நினைத்த மாத்திரத்தில் அந்த மந்திரத்தை நினைச்சோடனே அந்த அம்மா நினைச்சது எதாக இருந்தாலும் வந்துருமா. சிறு வயதில் விளையாட்டுத்தனமாக சூரிய பகவானை போய் நினைக்கவும் கர்ணன் பிறந்துடுறாரு. யாருக்கு, குந்தி தேவிக்கு. அதுக்கப்புறம் கணவர் பாண்டுமன்னன். அதே போல் குலம் தலைக்க பிள்ளைங்க வேணும்னு துர்வாச முனிவர் மந்திரத்தை நினைச்சு தேவர்கள் எல்லாம், நம்ம தேவர்கள் எல்லாம் ஒவ்வொரு குழந்தைய வர வைக்கிறாங்க. தேவர்கள் எல்லாம் யாரு, குந்தி தேவிக்கும் யமதர்மனுக்கு தர்மம் பிறக்கிறாரு, குந்தி தேவிக்கு இந்திரனுக்கும் அர்ஜுனன் பிறக்கிறாரு, குந்தி தேவிக்கு வாயு பகவானுக்கும் பீமன் பிறக்கிறாரு. நம்மளே புள்ள போத்துக்கிட்டு இருக்கோமே, நம்ம சகோதரிக்கு புள்ள வேணும்ல அப்படின்ட்டு அவர் கொடுத்தது 5 பிண்டம், ஆனால் 6 பிள்ளை பிறந்ததாக சொல்லுவாங்க, சரிபாதியாக கொடுத்தாங்கன்னு. அப்போ குந்தி தேவியோட சகோதரி மாதிரி தேவிக்கும் அஸ்வினி தேவருக்கும் நகுலன் சகாதேவன் பிறந்தாங்க. இது ஒரு காரணம். இதில் என்ன அப்படின்னா, இவர் வாங்கின சாபத்தின் காரணமாக அவருக்கு புள்ள கிடையாது. அப்போ தேவரெல்லாம் இந்த அம்மா துர்வாச முனிவர் மந்திரத்தை நினச்சி ஒவ்வொரு குழந்தையும் வர வச்சாங்க. அப்போ யார் அப்படின்னா விளையாட்டுத்தனமாக சூரிய பகவானை நினச்சாங்களே குந்தி தேவி, கர்ணன் பிறக்கிறாருல. அப்போ சூரிய பகவான் ஒரு புருஷே, பாண்டுமன்னன் தான் குந்தி தேவியோட கணவர். பாண்டுமன்னே ஒரு புருஷே. யமதர்மனை நினச்சாங்க, தர்மம் பிறந்தாரு, யமதர்மே ஒரு புருஷே. குந்தி தேவி இந்திரன் நினைச்சாங்க, அர்ஜுனன் பிறந்தாரு, இந்திரே ஒரு புருஷே. குந்தி தேவி ஆகப்பட்டவங்க வாயு பகவான் நினைச்சாங்க, பீமன் பிறந்தாரு. அப்போ வாயு பகவான் ஒரு புருஷே. ஆக 5 புருஷே. யாருக்கு, குந்தி தேவிக்கு. மாமி அவங்க தான் சூரிய பகவான், பாண்டுமன்னே, யமதர்மே, வாயு பகவான், இந்திரன் 5 பேரும் மாமியாவுக்கு புருஷே. இவங்களுடைய புள்ள யார் அப்படின்னா தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவி. இந்த 5 மனைவி யார் அப்படின்னா பாஞ்சாலி, திரௌபதி. அவங்க தான் மருமக. அப்போ மாமியா குந்தி தேவி, மருமக பாஞ்சாலி. அங்கே 5 புருஷே, இங்கே 5 புருஷே. ஏற்றுக்கிறீங்களா? மகாபாரதம். ஐயா இது ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நன்றினே, ஊர் திருவிழா முடிஞ்ச உடனே எல்லாம் கணக்கு பார்ப்பீங்கல்ல, என்னப்பு பார்ப்பீங்கல்ல, வரி கொடுத்தது எத்தனை பேர், வரி கொடுக்காத எத்தனை பேர், அது பூரா சரியாக கணக்கு சரியாக வருமா இல்லையா? அந்த மாதிரி குந்தி தேவிக்கு 5 கணவன், பாஞ்சாலிக்கு 5 கணவன் என்ற விஷயத்தை அருமையாக சொன்னேன். எதிரியாக இருந்தாலும் சில புராணங்களை உண்மையை சொல்லும் பொழுது ஏற்றுக்கிறேன். அருமையான பதில், எப்படி பாராட்டு உனக்கு. போதும் போதும் உங்கள் பாராட்டு பத்திரம். ஆமாம், ஒரு பாராட்டு பத்திரம் கொடுக்குறாரு எங்களுக்கு. பாராட்டு பத்திரம் எல்லாம் தெரியும். குட்டியாட பிவத்தா என்னன்னு கேட்குறேன். என்ன குட்டியாடு என்னன்னு கேட்குறேன். எதுக்கு பாடுறீங்க? ஏன் பாடக்கூடாதா? பாடக்கூடாதுல்ல. நான் பாடு, என்னை பாட விட்டீங்களா? நீங்கள் என்ன பாடுறீங்க? அதானே, அப்படி சொல்லு. இன்னொரு கேள்வி கேட்கவானே, கேளுமா. கேள்வி கேட்கணும்னே. இப்போ பாட்டு எத்தனை பாட்டு வேணாலும் பாடிக்கலாம். சரி, பேசணும். தேவர் பாட்டு, ஐயா பாட்டு அப்புறமா பாடுவோம். முடிச்சிருக்கு. இருங்க, நான் கேள்வி கேட்க போகிறேன். இருங்க. அதாவது ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னா, சமைஞ்சவள தலையில் அடி, சமையாதவள பின்னாடி அடி, சரி அப்படின்றாங்களே, அதுக்கு என்ன காரணம்? இப்போ சமைஞ்சது சமையாதது அப்படின்னா, சமையாதது என்ன அப்படின்னு கேளுங்களேன். நாட்டோட முதுகெலும்பு விவசாயம். நம்ம உறுதி பூராமல் பருத்தி, மிளகாய் தான் அதிகம் போடுறேனே. அதிகம் நெல் போடுறீங்கள. ஆனால் நாற்று நடவில்லை, விதப்பு தான். பொதுவாக அங்கிட்டு தஞ்சாவூர் பகுதி பூராமே நடவு. சமையாத பின்ன என்ன பொய்யை சொன்னாலும் அது பொருத்தமாக ஒரு கதை தான், வேறு ஒன்றும் கிடையாது. சொல்லுக்குள் சூச்சம் தான். சமையாதம் அப்படின்னா நமக்கு தெரிய நாற்று பிரிவோம்ல. இப்போ மிளகா, இப்போ கம்மக்கரையில் பூரா போடுறோம்ல மிளகா நாற்று. மிளகா நாற்று கெட்டி இப்போ நெல் பயிராக இருந்தால் அது இப்போ
ஒன்றா பறித்து கெட்டு கட்டி நெற்கதிர் ஒரு தட்டு தட்டுவாங்க. தூரில் ஒரு தட்டு தட்டுவாங்க. சமையாதல் என்பது அந்த நெல் நாற்று. சமஞ்சவா அப்படின்னா அந்த நெல் நாற்று நட்ட உடனே குறுகிய நாள் ஆன பிறகு கதிரி விளைஞ்சனாக தலையில் தட்டினா அந்த நெல்மணிகள்லாம் உதிரும். இதுக்குத்தான் ஆக சமஞ்சவளை தலையில் அடினா நெற்கதிரி, சமையாதவளை பின்னாடினா நாத்து. பரவாயில்ல. சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சாமா? சமஞ்சவளையும் கட்டக்கூடாது, சமையாதவளையும் கட்டக்கூடாது, ஆனா கட்டாமை வரக்கூடாது. சமஞ்சவளையும் கட்டக்கூடாது, சமையாதவளையும் கட்டக்கூடாது, ஆனா கட்டாமை வரக்கூடாதுன்னு என்ன? பூவும் பெண்ணும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆமா. மல்லிகைப்பூ மலர்ந்துருச்சுன்னு வைங்களே, அதை கட்டுவாங்களா யாராவது? அது சமைஞ்சதுன்னு வாங்க. சமையாதவளையும் கட்டக்கூடாதுன்னு என்னது? அரும்பாகி முட்டாகி பூவாகி பூ போல பொன்னான பூவாகி, அந்த அரும்பு இருக்கு பாருங்க, அதுதான் சமையாதது. அப்ப அரும்பையும் கட்ட மாட்டாங்க. அப்ப பாருங்களேன், சமைஞ்சவளையும் கட்டக்கூடாது, சமையாதவளையும் கட்டக்கூடாதுன்னா மலர்ந்த பூவையும் கட்ட மாட்டாங்க, அரும்பையும் கட்ட மாட்டாங்க. அதுதான் சமைஞ்சவளையும் கட்டக்கூடாது, சமையாதவளையும் கட்டக்கூடாது, ஆனா கட்டாமை வரக்கூடாது. கட்டிட்டு வரணும் அப்படின்னா என்ன? அதுதான் மொட்டு. நல்ல மொட்டு. மொட்டு மொட்டு ஒவ்வொரு தாவரத்துக்கும் பெருமை இருக்கு. இந்த மொட்டு எப்ப பக்குவத்துக்கு பருவத்துக்கு வருதோ அப்பதான் கட்டுவாங்க. அதான் பூவும் பெண்ணும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்படிங்க இப்ப சுதிய ஆமா ஆமா கதையை கேளுங்க. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, கொத்து கொத்தா வச்சு சொல்லி நாங்க கேட்டதெல்லாம் கேட்ட கூலு, ஆனா கெட்டதெல்லாம் கம்மன் கூலு. சாதி ஜன கூட்டத்தில இப்படி பார்க்கல, ஆதி முதல் அண்ட வர கதை கேட்கல. வரட்டு வம்பு வேடு வர வரட்டு வம்பு, நீங்க வரட்டு வம்பு இழுக்காதீங்க, உங்க மறுடுத்தனம் பழிக்காதீங்க. ஐயா வரட்டு வம்பு இழுக்காதீங்க, உங்க மறுடுத்தனம் பழிக்காதீங்க. வாழ்வடிக்க துடிக்கிறாருங்க, நம்ப வச்சு கழுத்தருக்க நினைக்கிறாருங்க. ஐயா தும்ப விட்டு வாழ்வடிக்க துடிக்கிறாருங்க, நம்ப வச்சு கழுத்தருக்க நினைக்கிறாருங்க. உங்க நினைப்புதானே வேடு வர நினைப்புதானே, உங்க நினைப்புதானே பொழப்பு கட்டுக்குது, அத நினைச்சதுக்கு மாறா நடக்குது. மீச மட்டும் வச்சிருந்த ஆம்பளையா, மீச மட்டும் வச்சிருந்த ஆம்பளையா, மீச வச்சவங்கள ஆம்பளையா? மீசை வைத்தவர்லாம் ஆம்பளைனா, ஏடு வைத்தவர்லாம் எழுத்தாளரா, சொல் அதிகம் பேசுறவர்லாம் சொற்பதிவாளரா, தடி எடுத்தவர்லாம் தண்டக்காரா? ஒரு ஆண் மகனுக்கு மீசை இருந்தா ஆம்பளைன்னு சொல்ல முடியுமா? அதாவது மீசை இல்லாத ஆண்மகன்லாம் நம்ம தெய்வத்திரு பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவர். அவர் மீசை இல்லை அப்படின்னம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அப்படி மீசையோடு அப்படி போனதுனால ஒரு பெண்ணை ஆசைப்பட்டு உங்களவே நான் திருமணம் பண்ணு சொன்னது காரணத்தினால தான் அந்த மீசையவே எடுத்தார். எந்த பெண் ஆசை வெறுத்தவர். உங்களை போல எனக்கு புள்ள வேணும் அப்படின்னும் பொழுது என்னையவே நீ பிள்ளையா ஏற்றுக்கத்தானாராம். யார்? பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவர் ஐயா. அவர் மீசை இல்லாத ஒரு ஆண்மகன், அவர் தெய்வம், கடவுள். ஆனால் மீசை வைத்தவர்லாம் ஆண்மகன்னா ஒரு பிள்ளைய பெற்றா மட்டும் ஆம்பளை பிள்ளையா? பேச விடுங்க. ஒரு வார்த்தை வெல்லு, ஒரு வார்த்தை கொல்லும்னா கொஞ்சம் பாருங்க, என்னை பேச விடுங்க. என்ன ஒரு வார்த்தை வெல்லும்? இப்போ என்ன தவறா பேசிட்டு என்ன பேச வரேன்னு முதல்ல வாங்கிட்டு பேசுங்க. வாதி பிரதிவாதி. நான் தவறா பேசினா சுட்டி காமிங்க, அதுக்காக நான் விட்டு கொடுத்துட்டு போயிட மாட்டேன். கொஞ்சம் பாருங்க. மீசை வைத்தவரெல்லாம் ஆம்பளைனா ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தா மட்டும் ஆண்மகனா? கிடையாது. எந்த ஒரு ஆண்மகனா இருந்தாலும் பெற்ற தாய் தண்டையை மதிக்க கற்றுக்கிறணும். பெற்ற தாய் தண்டைய கடைசி வரைக்கும் கண்கலங்காம கஷ்டப்பட விடாம எவர் ஒருவர் ஆண்மகனா இருந்தா கஷ்டப்படாம கவலைப்பட விடாம கண்கலங்க விடாம காப்பாத்துறாரோ அவர் தான் முழுமையான ஆண்மகன். அன்னை இல்லம்னு கட்டி வச்சிடறாங்க. 1 கோடி ரூபாய்க்கு பங்களாமான்னு வீடை கட்டிவிட்டு அன்னை இல்லம்மா கேட்டா கொண்டு போய் அனாதை இடத்துல போய் சேர்த்துறாங்க. ஒரு சில ஆம்பளைங்க இருக்காங்களா இல்லையாப்பா? இருக்காங்கல்ல. காயத்திற்கிட்டான மந்திரம் இல்லை, காசிக்கு சமமான சேத்திரம் இல்லை,
கங்கைக்கு சமமான தீர்த்தம் இல்லை, ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லை, தாய்க்கு சமமான கோவிலும் இல்லை இருக்காங்க. உலகத்தில் எத்தனை தெய்வம் இருக்கலாம், எத்தனை தெய்வம் இருந்தாலும் நம்மளுக்கு முதல் தெய்வம் நம்மளை பெற்ற தாய் தந்தை தான் நம்மளுக்கு முதல் தெய்வம். அதுக்கப்புறம் தான் எல்லா தெய்வம் நம்ம வீட்டு. அதுக்கு தான் ஒரு கவிஞன், என் தாய் என்னும் ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, நீ தனித்தனியாக கோவில் உலம் அலைவதும் எதுக்கு, அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து நீ ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்துன்னு அன்னைக்கு ஒரு கவிஞன் பெருமையாக பாடி வச்சிருக்காரு. அது மட்டுமா, வள்ளுவர் பிறந்தகை எடுத்துக்கோங்க, 1330 குறள் கொடுத்துருக்காரு, உலக பொதுமுறை நூல். அந்த நூலில் முதல் குறளை பார்த்தீங்களா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு. ஆதி பகவன் யாரு, பெற்ற தாய் தந்தை. 1330 குறள்ல தன்னுடைய பெற்ற தாய் தந்தை ஆதி பகவான் அப்படின்றது பெற்ற தாய் தந்தையோட பேரை முதலிடமாக வகுத்து வச்சிருக்காரு. அது மட்டுமா, ஈன்ற பொழுது பெரிது ஓக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். அதற்கு என்ன பொருள், ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய குழந்தையை 10 மாதம் இந்த கருவறை சுமந்து பெற்றிருக்கும் பொழுது சந்தோஷம் அடைகிறான். அதை காட்டிலும் அவள் எப்போ சந்தோஷம் அடைகிறான், பிறர் பாராட்டும் பொழுது. தன்னுடைய பிள்ளைய நல்ல பிள்ளையா இருக்கானே, நல்ல அறிவான பிள்ளையா இருக்கானே, நல்ல திறமையான பிள்ளையா இருக்கானேன்னு பிறர் புகழும் பொழுது அதை காட்டிலும் சந்தோஷம் அடைகிறார் பெற்ற தாயாகப்பட்டவள். அப்பேற்பட்ட மீசை வைத்தவரெல்லாம் ஆம்பளையான்னு கேட்டா, எந்த ஒரு ஆம்பளையா இருந்தாலும் அது மட்டும் வச்சா மட்டும் பத்தாது, பெத்த தாய் தகப்பனை மறந்துடக்கூடாது. அதுக்கு தான் சொல்ல வந்து. உலகத்தில் எத்தனையோ சாதி மதங்கள் உண்டு. பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு பிள்ளையை படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னா 5 வயசில் சேர்ப்போம். அப்போ மும்மதத்தில் எந்த மதம் என்ன அப்படின்னு கேட்டு தான் வாத்தியாரை பதிவார். உண்மையா இல்லையா? பொதுவாகவே மற்ற சாதி மதத்தில் எப்படி தெரியாது. நம்மளை போன்ற ஒரு இந்த ராமநாத மாவட்டத்தில் நம்மளை போன்ற ஆளுகள்லாம் பெத்த தாயை போய் அனாத ஆசிரமத்தில் விட்டதில்லை. என்னென்ன விட்டுருக்கோமா? மற்ற சாதி மதத்தில் உண்டு, முடியாமல் வச்சுக்கிறானோ முடிஞ்சுக்கிறான், வேற விஷயம். ஆனால் நம்மளை போன்றவரை எந்த ஒரு தாய் தந்தையும் கடைசி வச்சு காப்பாற்றுவது ஒரு கடமை. அப்படி தான் பார்த்துறோம், நம்ம பார்க்குறோம். மற்ற இடங்கள்லாம் அப்படி இல்லை, கொண்டு போய் விட்டுறாங்க. பரவாயில்லம்மா, அல்லாத பேசுறீங்க, நல்ல கருத்து தான். என்னமோ பெரிய பண்ண சுட்டி காட்ட போகிறது மாதிரி வந்து வீடுமா பருமா வரேன் நீங்கள் இப்போ என்ன தத்து வந்தீங்க பாவம். சுட்டி காட்டு 1000 வழி இருக்குமா? சரியா, சும்மா நிப்பாட்டுங்க. என்னத்த பெரிய சுட்டி காட்டுங்க, இது பண்ண போறீங்க பாச்சா குறையா பெரிய ஆள் வரும் படிங்க. நீங்க சுத்தியா நீங்க மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா? இப்போ நான் என்ன சொல்லிவிட்டேன், என்ன ஆம்பளைன்ற என்ன ஆம்பளை ஆகுமான்னு சொல்ல, நீ பெரிய ஆளுன்னு சொன்னி, நான் ஆம்பளைன்னு சொன்னதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு இல்ல, ஆசை மட்டும் வச்சிருந்தா இதுக்கு ஆகுமா? எதுக்கு? மனசுக்குதே. என் கொடுமை வாசிக்கையா பார்த்தே முடியல, நான் பார்த்து இந்த மான பிடிக்க நடுவரை மான பிடிக்க இந்த மான பிடிக்க உங்களுக்கு முடியுமா? இதை பிடிச்சு விட்டு அடக்க முடியுமா? இந்த மான பிடிக்க உன்னால் முடியுமா? இதை பிடிச்சு விட்டு அடக்க முடியுமா? மான பத்தி உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா. மான பத்தி தெரியும், வேட்டையை பத்தி தெரியும். வேட்டையில எத்தனை வகையான வேட்டை? 5 வகை வேட்டை. ஆடிட மண்டலம் மகாமண்டலம் பிரத்தியாளம் பைசாசம் என்று சொல்லக்கூடிய 5 வகை வேட்டை. அத்தனை வேட்டை இருந்துட்டாலும் மான பத்தி தெரியுது, வேட்டையை பத்தி தெரியுது. அசலாம் தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் இசு தெரியலன்னு தெரியல. எது? அதுதான் மானுக்குரிய அங்க லட்சணம் அடையாளம். மானுக்கு மட்டுமில்லம்மா, உலகத்தில் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு ஜீவராசி இப்படித்தான் இருக்கணும் என்பது இறைவன் படைக்கப்பட்டது. இருக்கா இல்லையா? ஆடு மாடு எப்படி இருக்கு, நாய் எப்படி இருக்கு, இப்படிலாம் கணக்கு இருக்கு. ஆனால் மானிட பிறவியில் எப்படி இருப்பாங்க, தெய்வம் எப்படி இருக்கு, இப்படி எல்லாம் கணக்கு இருக்கு. மானுக்கு உண்டான நீங்க சொல்லிட்டீங்க, அடையாளம் கேட்டுட்டே இல்லை, நான் அதுக்குள்ள இருந்து இதெல்லாம் கேட்கலான்னு நினைச்சேன். அடையாளத்தை சொல்லுங்க. வேற எதுனா இருக்க போறீங்க? இல்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்படித்தான் இருக்கு இப்படித்தான் இருக்குன்னு அடையாளம் இருக்கு. ஆமா. ஆனா உங்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்காது, எங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆமா, அதுக்கெல்லாம் காரணம் இருக்குல்ல? உண்டு. ஆமா, அதெல்லாம் இருக்கு. ஏன்னா இப்போ உங்க கை இந்த கையை பாருங்களே, இந்த கையில கைரேகைன்னு ஒன்று இருக்கும்ல, இந்த கைரேகை உங்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்காது, எங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது. இந்த சொல்றாருல அப்பா, இதே உண்மை. ஒண்ணு வேணாம். சரி, இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி விரல் இருக்கு. ஆனா எனக்கு மாதிரி யாரு விரல் அமையாது, தெரியுமா? ஏன்னா கோபுர தரிசனா கோடி புண்ணியம். விரல கும்பிடுமா ஆத்தாவ? ஏன் கும்பிடுவேன்? தாயே ஈஸ்வரி, அதாவது கும்பிடுல பல வகையான கும்பிட்டு இருக்கு. ஒரு தாயை எப்படி வணங்கணும், தாய் 10 மாதம் கருவறையில் சுமந்து பெற்றிருக்கக்கூடிய தாயை வயிற்றுக்கு நேரம் அப்படி வச்சு வணங்கணும். ஒரு தந்தையை வணங்க வேண்டும்னா நம்மளுக்கு நம்ம தாய் மனதில் இடம் பிடித்த தந்தையை நெஞ்சுக்கு நேரம் வச்சு வணங்கணும். நம்மளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குற ஆசானை வணங்கும் பொழுது
இந்த நாவால வாயால சொல்லிக் கொடுக்கக்கூடிய நாவினாள் இந்த பாருங்க இந்த நாவிற்கு நேரம் இப்படி வச்சு வணங்கணும் குருநாதர். இறைவன் கடவுளை வணங்கும் பொழுது அரியநாச்சி அம்மாவே தாயே ஈஸ்வரி இப்படி மேல் நோக்கி கையை இரு கரங்களையும் மேல் நோக்கி வச்சு இப்படி வணங்கணும். என் குடும்பத்தை காப்பாத்துதா தாயே ஈஸ்வரி அப்படின்னு இப்படி வணங்குவதற்கு வகை உண்டு. ஆமா அதுலயும் இத்தனை கும்பிடு இருந்தாலும் ஊழ கும்பிடு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஏ கரகம் கும்பிடுத்தே ஆகணும். ஊழக்கோடு கும்பிடுறவன் எதுக்கும் வழியில கும்பிடுவேன். என்ன செய்ய சரியா? எப்படி ஏன் சொல்ற அப்படின்னா எல்லாருக்கும் விரல் எல்லாம் நேரம் இருக்கும். எனக்கு பாத்தியா உனக்கு என்ன இப்படி இருக்கு? அது காரணம் இதுல கோபுரமா இருக்கும். எல்லாத்துக்கும் அமையாது. அப்படி இது எப்படி அமையுது அப்படின்னா இவங்க அதிர்ஷ்டம் தான். உண்மையிலேப்பா ஆமாப்பா. எல்லாரும் கையை வச்சு பாருங்க அப்படி எல்லாத்துக்கும் எப்படி இருக்கு. சரி அடையாளத்தை சொல்லுங்க. கையாதகா நகத்தே நின்றுலாவோ காயாதக நகத்தே நின்றுலாவோ கையாதகா நகத்தே நின்றுலாவும் நற்காரிக நின்றுலாவும் காரிகை தமா ஏவும் காலகமடேந்து மானுக்கு மறுபெயர் பெண்ணு, மங்கைக்கு மறுபெயர் பெண்ணு, கங்கைக்கு மறுபெயர் பெண்ணு, பூவுக்கு மறுபெயர் பெண்ணு. நான் மானு கூறி அங்கலச்சனம் தானே உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்க பெண்ணோட அடையாளத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அது என்னோட அடையாளத்தை சொல்றீங்க. அதான் உண்மை. தேடி வந்து மானு இல்ல உன்னதான். எங்க அண்ணனை கூப்பிடவா, எங்க அம்மா கூப்பிடவா? நான் கல்யாணம் பண்ண போறேன் பாருங்க நான் பேசக்கூடாது. எங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்து போடுவீங்க. அம்மாட்ட சொன்னா அப்பாட்ட சொன்னா கெட்டது உறுதி. மீனதாலும் கேட்கும் கால விரும்பி வருக வருக என்று பெண் பார்க்க வருவேனடி. விடிய 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 மேலதாலும் கேட்கும் கால விரும்பி வருக வருக என்று பெண் பார்க்க வந்தேனடி. விடிய விடிய இருங்க. என்னையா என்ன என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன். என்ன இப்படி இப்படின்றீங்களே என்னன்னு கேக்குறேன். நான் என்னம்மா செய்தி போடுறேன்னா தனியா நின்று செய்யுங்க, தனியா நின்று செய்யுங்க. தனி ஒத்தப்பட தப்பாதுமா. உலக உற்பத்தி என்ன? ஒரு ஆணும் பொண்ணு சேர்ந்தா உலகமே உற்பத்தி. ஓ நான் நீ என்றால் இந்த இடத்துல அதாவது நான் நீ என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டும். அப்ப ஒருமை கிடையாது, பன்மையோட ஆரம்பிங்க. அப்ப வா. நான் அலைகிறேன் இதுக்கிட்ட அலைகிறியா? என்னண்ணே அண்ணன் கூப்பிடாம வந்துட்டாரு. அண்ணன் வந்துருவாரு. பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். என்னண்ணே காவல் பார்க்குற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து. சரிண்ணே சரி பார்த்துல வேடுவரோட இப்படிலாம் ஆட்டம் போடுவீங்களா? நீ பார்த்துக்கிட்டு இருந்தே எவ்வளோ காசு வாங்கினப்ப? காசையை கொடுக்கல, காசு தர மாட்டாரான்.
என்னன்னே தெரியலனே. நாரதர் வந்தாரு, சத்தியம் பண்ணாரு, சபதம் பண்ணாரு, கலகத்தை உண்டு பண்ணாரு. முருகனுக்கு வள்ளிக்கு திருமணத்தை நடத்தி பின் சத்தியம் சத்தியம் என்று சபதம் போட்டு போனார். அடுத்து வேடுவர் வந்தார். வாவ். மானை தேடி வந்தேன்னு நாளையிறே நான் அலையிறேன். நானும் சீட்டு கலையிறேன். சாமியை கும்பிடு. என்னன்னே தெரியல. முருகா மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மத்தளம் மேலம் முரசொலிக்க, பரிசங்கம் நின்றாங்கி ஒலி இசைக்க. மத்தளம் மேலம் முரசொலிக்க, பரிசங்கம் கனவு கண்டேன் கைத்தளம் நான் பெற்ற கனவு கண்டேன் என்ற கனவு கண்டினி மோக மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. உன்னை மணப்பதற்கு. வள்ளி வேடனாக வந்தவன் நான் தான். இதெல்லாம் என்னுடைய விளையாட்டு. உனக்கு என்ன வர வேண்டும்? முருக கடவுளே, உலக மக்கள், நாட்டு மக்கள், தெய்வான வள்ளி, தெய்வயானி வள்ளி அப்படி என்று ஒருபோதும் கேட்க மாட்டேன். தெய்வயானி வள்ளி என்பதை தவிர்த்து இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வான போற்றும்படி வரம் கிடைக்க வேண்டும். ஏன்னா இரண்டாவதாக அல்ல இருப்பினும் தரத்திலாவது முதலிட வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் என்னுடைய தரமாகப்பட்டது எப்பொழுதுமே முதலிடமாவே கிடைக்க வேண்டும். முருகா, கிடைக்குமா? ஆகட்டும். இன்று முதல் அந்த பெண்கள்லாம் எந்திரிச்சு முன்னாடி வாங்கத்தா, எந்திரிக்கத்தா, வாங்கத்தா. நீங்க பங்குனி உத்திரம். வாங்க முருகனுக்கு வள்ளிக்கு உங்க தலைமையில தான் நீங்க திரு கல்யாணம். இங்க வாங்க, முன்னாடி வாங்க. எங்க ஆயத்தை கூப்பிடியாத எதை வாங்க. அங்கிட்ட என்ன பதுக்கிறீங்க? வாங்க முன்னாடி வாங்க. நீ வாங்குத. இன்று முதல் பொதுவாகவே இந்த பூலோகத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு நடந்தால் அது திருமணம். இங்கே நடக்கூடியது திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்துக்காக வந்த உங்களுடைய அனைவருமே நோய் நொடி இல்லாமல் எல்லா மக்களும் வாழணும் என்று சொல்லி 16 இன்று முதல் என்றும் வள்ளி தெய்வானை என்று இந்த நாட்டு மக்களே உன்னை போட்டுவார்கள். முழங்கிட்டு வேணாம். அப்படியே அவருடைய பெண்கள்லாம் கோவப்படுங்க. கை தட்டுங்க. புத்தர் சொல்லி வளர்ந்த தமிழோடு என்றும் சோழி ராமநாட்டு மண்ணிலே பிறந்து வந்த களி மன்னர் புத்து ராமலிங்கம் தேவரன் காளி தேவர் எண்ணம் காளை அவர் எங்கே அவர் புகை எங்கே மனம் தேடுது எங்கே செல்லம்மா சொல்லம்மா தேவரை போல் ஒரு தியாகி இனி வேணாம் காண்பது என்னாலடி செல்லம்மா கண்ணீரை வளர்ந்தவரை சொல்லம்மா தேவரை போல் ஒரு தியாகி இனி வேணாம் காண்பது என்னாலடி செல்லம்மா கண்ணீரை வளர்ந்தவரை சொல்லம்மா
பசும்பனகிரி பிறந்து வந்தது ஜோதி பசும்பனகிரி பிறந்து வந்தது ஜோதி அந்த பாரோரெல்லாம் போற்றுகின்ற ஜோதி அவரை எங்கே எங்கே என்று தேடு அவரை எங்கே எங்கே என்று தேடு அவர் இருப்பிடோடு எங்கே எங்கே என்று தேடு அவரை எங்கே எங்கே என்று தேடு இருக்கிறார் தேவர் இருக்கிறார் இருக்கிறார் தேவர் இருக்கிறார் நாட்டுக்கு விளைத்த நல்லவர் இருக்கிறார் நாட்டுக்கு விளைத்த நல்லவர் இருக்கிறார் நம் நாடே போற்றும் தெய்வமாக இருக்கிறார் தமிழ்நாடே போற்றும் தெய்வமாக இருக்கிறார் தெளிவடிவாகவே இருக்கிறார் இன்றைய நிகழ்ச்சிருக்கிறார் தெளிவடிவாகவே இருக்கிறார் இன்றைய நிகழ்ச்சிருக்கிறார் ஆடே போற்று இருக்கிறார் रघुपति राघव राजा